என்று தகவல். இன்று அவர் நம்முடைய ஊயிஸ் வைகோவின் இணைய வழியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்துள்ளது. ஊயிஸ் வைகோவின் இணைய வழி சார்பில் அவருக்கு மீண்டும் ஒரு முறை அன்பார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களோடு இணைந்து இணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கினிய அண்ணர் இலுப்பிலி நடேசன், இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மறுமலர்ச்சி பாலகுருசாமி, தம்பி அவினாசி பெருமாள், ஆலோசகர்கள் கவிஞர் பன்னீர்செல்வம், ராணி செல்வியன் அவர்களுடன் அண்ணன் காரையாரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஊயிஸ் வைகோவின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். தொழில்நுட்ப பொறியாளர்களாக சிஆர்பி ராஜசேகர், தம்பி விக்னேஷ் அவர்களும் தொழில்நுட்ப உதவிகளோடு இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். நிகழ்ச்சி ஏற்பாடு ஊயிஸ் வைகோ இணையோடு ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. நேற்று நடக்க வேண்டிய நிகழ்ச்சி கார்த்திகை தீபம் என்ற ஒரு காரணத்தால் இந்த மாற்றி அமைத்திருக்கிறோம். இன்றைய ஊயிஸ் வைகோவின் மாலை பதிப்பாக விவசாயிகள் வெற்றி, மத்திய அரசு மண்டியிட்டது, வைகோ அறிக்கை, 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற்றது, லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் இந்த வெற்றி. மக்கள் சக்தியே ஜனநாயகத்தில் மகேசன் சக்தியாகும் என்பதை விவசாயிகள் நிரூபித்திருக்கிறார்கள். ஓராண்டு காலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடினார்கள். நூற்றுக்கணக்கான விவசாயிகள் உயிர் இழந்தார்கள். கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை இழந்தார்கள். பிரதமர் மோடி அவர்கள் போன உயிர்களை திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பாரா? உயிரிழந்த ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் மத்திய அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று தலைவர் வைகோ அவர்கள் இந்த கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். பயிர்கள் கணக்கிட்டு கோடிக்கணக்கில் நஷ்ட ஈடு விவசாயிகளுக்கு தர வேண்டும். வரப்போகின்ற தேர்தலில் தோற்றுப்போவோம் என்கின்ற பயத்தில் பிரதமர் இந்த சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார். சர்வாதிகாரத்தின் முதுகெலும்பு விவசாயிகளால் நொறுக்கப்பட்டுள்ளது. போராடிய விவசாயிகளுக்கு இந்த நாடே தலை வணங்குகிறது. விவசாயிகள் ஒற்றுமை ஓங்கட்டும், அவர்களின் உரிமை குரல் ஓங்கட்டும். அவர்களுக்கு தலை வணங்கி நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறேன். இனிமேல் இம்மாதிரி மக்கள் விரோத சட்டங்களை அதிகாரம் இருக்கின்ற வரையில் மத்திய அரசு கொண்டு வராது என்ற நிலையை விவசாயிகள் ஏற்படுத்தி விட்டார்கள். போராடிய விவசாயிகளுக்கு வாழ்த்தையும் மத்திய அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்கினிய தலைவர் வைகோ அவர்கள் நேற்றைய அறிக்கை அது. நிகழ்ச்சியின் வரவேற்புரையாக சேலம் மாநகர செயலாளர் அன்புக்கினிய அண்ணன் இலுப்பிலி நடேசன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் வரவேற்புரை வாழ்த்தி நிகழ்ச்சியை துவங்குமாறு அன்போடு அழைக்கிறேன்.
இன்றைய தினம் சிறப்பானதொரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் அறப்போர் என்கின்ற தலைப்பில் நமது ஹூ இஸ் வைகோ நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. நேற்றைய தினம் நடக்க வேண்டிய நிகழ்வு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இன்று நடக்கிறது. அது ஒரு வகையில் சிறந்ததாகவே தெரிகிறது. இன்றைய தினம் 106ஆம் ஆண்டு நீதி கட்சி துவங்கி 106ஆம் ஆண்டு துவக்க நாள். இன்றைய தினம் இந்த நிகழ்வு பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது. இந்த நீதி கட்சி உருவாவதற்கும் தமிழகத்தில் திராவிட இயக்கத்திற்கு மாபெரும் வளர்ச்சிக்கு தூண்டுதலாக உந்து சக்தியாக இருந்த மரியாதைக்குரிய சர் பி.டி. தியாகராயர் அவர்களையும் டாக்டர் சி. நடேசனார் அவர்களையும் திராவிடரின் டி.எம். நாயர் அவர்களையும் முதல்வராக பொறுப்பேற்று பல சிறப்புகளை செய்து நமக்கு வழிகாட்டியாக இருந்த ராமநாய நீங்கர் என்று அழைக்கப்படுகிற பனகலரசர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இந்த நாளிலே போற்றி வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். பல நிறுவனங்களுக்கு தன்னம்பிக்கையூட்டி உடலும் மனமும் சார்ந்த புத்துணர்ச்சி தருகிற பணியை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூரியன் பண்பலையில் இனிய இரவு என்கின்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக நடத்திய கௌசிகா நீர்க்கரங்கள் அணையினுடைய சமூக பொறுப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜி. விஜய்பாபு அவர்களை ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே வருக வருகை என வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிற அக்கா ராணி செல்வி அவர்களையும் ஆலோசகரன் கவிஞர் தென்னம்புலம் பன்னீர்செல்வம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கிடையே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நவீன்குமார் அவர்களையும் கோவை ராம்கி அவர்களையும் அவினாசி வசந்தகுமார் அவர்களையும் சீனிவாசன் பெருமாள் சாமி அவர்களையும் திருப்பூர் மனோகரன் அவர்களையும் சேலம் மதுஸ்ரீ அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப பொறியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற ஜிஆர்பி ராஜசேகர் விக்னேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு பெரும் ஒத்துழைப்பாக தன்னுடைய உழைப்பை முழுவதும் செலுத்தி வருகிற அண்ணன் ஜிஆர்பி நாணம் அவர்களையும் நிகழ்ச்சி எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற அண்ணன் காரியார் அவர்களையும் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக அண்ணன் பாலகுருசாமி, அண்ணன் அவினாசி பெருமாள் ஆகியோர் சார்பாக வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூப்பிடுங்க, விஜயபாபு கூப்பிடுங்க. நீங்க இடையில யாரும் பேசாதீங்க, அதெல்லாம் ஏற்கனவே வடிவமைச்சாச்சு, ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பில் அறப்போர் என்ற தலைப்பில் ஹூ இஸ் வைகோவின் இணைய வழியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கும் தோழர் கருத்தாளர் ஜி. விஜய்பாபு அவர்கள், நன்றி இதழ் துணை ஆசிரியர் கௌசிக நீர் கரங்கள் சமூக பணியாளர் பணி பொறுப்பாளர் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர், எங்களுடைய ஹூ இஸ் வைகோவில் வந்து கலந்து கொண்டு பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரின் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்று பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான மாலை வேளையில்
கார்த்திகை தீப திருநாளான அடுத்த நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து வந்த மறுமலர்ச்சி பாலகுருசாமி அண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அத்துணை நிர்வாகிகளுக்கும் எனது உளம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஒரு அற்புதமான தலைப்பு, அறப்போர் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பு. கடல் போல் பரவி இருக்கிறது. அதில் சிந்தனை துளிகளாக என் மனதில் பட்டதை நமது கிராமப்புறங்களில் அமர்ந்து நாம் அனைவரும் கிடைத்த அனுபவம்தான். திண்ணை பேச்சு பேசுவது போல உங்ககிட்ட எல்லாம் மனவிட்டு பேசிட்டு போலான்னு இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் திண்ணை பேச்சுல ஆர்குமெண்ட்டுக்கும் டிஸ்கஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. ஆர்குமெண்ட் அப்படின்னா நான் சொல்றது பெருசா நீ சொல்றது பெருசா அப்படின்னு பாக்குறது. டிஸ்கஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எது சரி அப்படின்னு பாக்குறது. ஸோ இதுல அந்த திண்ணை பேச்சுல பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல எது சரி அப்படின்னு பார்த்துட்டு மனம் திறந்து எல்லாருமே பேசுவாங்க. திண்ணை பேச்சு பேசிய நம் முன்னோர்கள் பெரும்பான்மையர்கள் கல்விக்கு செல்லாதவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லாதவர்கள். ஆனால் வாழ்வியல் சார்ந்து ஆழ்ந்த அனுபவம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த திண்ணை பேச்சில் கலந்து கொண்டு பேசுவது போல அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கும், சான்றோர் பெருமக்கள் கூடியிருக்கும் இந்த அவையில் அடியேனும் பேசுவதற்கு இறையொருள் கூட்டியதற்கு முதற்கண் இயற்கைக்கு நாம் நன்றி சொல்கிறேன். மனம் திறந்து பேசலாம் என்று வந்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பிற்கு. வீடியோ மட்டும் நான் மியூட் பண்ணிட்டு மனதளவுல பேசின வார்த்தைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன், உங்க அனுமதியோடு. சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்வுக்கு போவதற்கு முன்னால் என் வாழ்வில் நடந்த ஒரு ஆழமான மறக்க முடியாத சம்பவத்தை பேசிட்டு நம்ம அறம் போர் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்ம போகவிருக்கிறோம். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லூரியில பயிற்சிக்காக நம்ம சென்றிருந்தோம். கல்லூரியின் பெயரை நான் தவிர்க்கிறேன். நேர்முக தேர்வு பற்றிய அந்த பயிற்சி வகுப்பு. என்ஜினியரிங் மாணவர்களுக்கு, தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் மாணவர்களுக்கு 60 மாணவர்கள் அந்த அறையில் இருக்காங்க. பயிற்சி ஆரம்பிக்குது. எல்லாருமே ஆர்வத்தோட கவனத்தோட கருத்துக்களை உள்வாங்கி குறிப்பெடுத்து கொண்டு கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு மாணவன் மட்டும் என்னை ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கல. இறுதி வரைக்குமே நாம் சொன்ன கருத்துக்களையும் அவர் பெரிய பொருட்டா நினைக்கல. அவர் பாட்டுக்கு தலை அந்த பக்கம் திருப்புறாரு, இந்த பக்கம் திருப்புறாரு. அவருக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிராகரிக்கும் தன்மையே நம்ம பார்த்தோம். நம்ம மீதி இருக்கிற 59 மாணவர்களை கவனம் செலுத்தி பயிற்சி எடுக்கிறோம். பயிற்சி நிறைவடையுது. பயிற்சி முடிந்ததுக்கு பிறகு அந்த ஒரு மாணவனை மட்டும் நம்ம கூப்பிடுறோம். இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, ஏன்பா பயிற்சி மற்ற மாணவர்கள் எல்லாம் நல்லா தான் கவனிச்சாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன்பா அந்த பயிற்சி நம்ம எடுத்த விதம் பிடிக்கலையா, இல்ல கருத்துக்கள் சரியில்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்ப அந்த மாணவன் சொன்ன ஒரு பதில் என் மேல் பேரிடியாக விழுந்தது. அது இன்றும் என்னால் அது மறக்க முடியாது. கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சொன்ன அந்த பதில், சார் உங்க வகுப்புல ரொம்ப நல்லா தான் இருந்தது, நான் அப்பப்ப கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா எனக்கு இதெல்லாமே தேவையில்லைங்க சார், இந்த அறம் சார்ந்த பயிற்சியெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க சார். எங்க அப்பா மின் வாரியத்துல வேலை செய்யறாரு, என்ஜினியரிங் முடிச்சா போதும், நல்லா கவனிங்க, என்ஜினியரிங் முடிச்சா போதும், லஞ்சம் கொடுத்தாவது உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தறேன்னு சொல்லி அவங்க அப்பா அந்த மாணவனுக்கு அறிவுரை தன்னோட மகனான அந்த மாணவனுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே ஒரு கணம் என் மனம் துடிதுடித்து போனது. அறம் பொதிந்த நாடு, அறத்தில் சிறந்து விளங்கிய நாடு, அறத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்ம தாய் திருநாட்டுல தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்களோட மனநிலை இவ்வாறுதான் இருக்குதுங்க. எப்படியாவது தன் மகன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று ஏதேனும் ஒரு வழியில், குறுக்கு வழியில் தன் மகனை ஏற்றிவிட, அறமில்லாத குறுக்கு வழியில் ஏற்றிவிட நினைக்கும் தாய் தந்தையர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதே நேரத்துல தன் மகளுக்கு எப்படியாவது அரசாங்கத்துல வேலை ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை அமைந்து விட வேண்டும் என்று நிறைய பேர் நம்ம காதுபட்ட நம்ம பேசுறது கேட்கிறோம் இன்னைக்குமே. அந்த வார்த்தைகள்ல நமக்கு சில வார்த்தைகள் செவிமடுக்கவே முடியாது. பெண்ணை பெற்றவர்களாகட்டும், ஆண்களை பெற்றவர்களாகட்டும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எப்படியாவது கவர்மெண்ட் மாப்பிள்ளையை நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சம்பளம் கம்மிதான்,
ஆனா கெம்புல வந்து எக்கச்சக்கமா மாசம் மாசம் வரும், என் பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பேசுவதை நம்ம காதுபட கேட்டிருக்கிறோம். அந்த நேரங்கள்ல நம்ம காதுகளால் அந்த வார்த்தைகளை கேட்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறம் சார்ந்த வாழ்வியல் இப்படித்தான். ஆனா நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை முறை அப்படி இல்லை. நம்ம மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்று பகுத்த ஆய்ந்து வயதுக்கு தக்கவாறு, எண்ணங்களுக்கு தக்கவாறு, உடல் மாற்றங்களுக்கு தக்கவாறு சூழ்நிலைகள் அவங்க பிரிச்சிருந்தாங்க. நம்ம சம்ஸ்கிருதத்துல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் சொல்றோம் இல்லைங்களா? ஆனா தூய தமிழ் அது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், முழுமை பேர், இந்த 4 நிலைகளையும் ஒரு மனிதன் கடந்து வாழ்க்கையை முழுமை பேறு அடையத்தான் இந்த மனித வாழ்க்கையே. இந்த மனித பிறப்பின் ரகசியமே அதுதான். பிற உயிரினங்களுக்கு இல்லாத வாய்ப்பு நம்ம மனித இனத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யானை பிறக்கும் போது யானையா தான் பிறக்குது, அது மடியும் போது யானையா தான் மடியுது. காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கம் பிறக்கும் போதும் சிங்கமா தான் பிறக்குது, மடியும் போதும் அது சிங்கமா தான் சாகுது. எந்த ஒரு 5 அறிவு கொண்ட விலங்கினங்களும் பாத்தீங்கன்னா அது எப்படி பிறந்ததோ அப்படியே தான் மடியுது. ஆனா இந்த 6 அறிவு கொண்ட மனித இனம் மட்டுமே தான் மனிதனாக பிறந்து இறக்கும் தருவாயில் கடவுள் தன்மையை அடையலாம். கடவுளை போன்ற கடவுளுக்கு சரிசமர் நிகரான ஒரு தன்மையை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மனிதனுக்கு இருந்தும் இந்த மனிதன் வந்து இன்னைக்கு சிற்றின்பத்திற்காகவும் இந்த பொருளாதார தேடல், தவறான தேடல்னாலையும் இன்னைக்கு அறமற்ற வாழ்க்கைக்குள் போறது மிகவும் ஒரு வேதனையான செயலாக தான் இருக்குது. இந்த அறப்போர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வெளியே நடக்கக்கூடிய போரை பத்தி இப்ப நம்ம பேச போறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு இல்லறத்திலும் நமது மகன்கள், நமது குழந்தைகள் இந்த தவறாது கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை பற்றி தான் இந்த நிகழ்வுல நம்ம பேச போறோம். அப்படி அந்த அறம் தவறாது நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பாதைகளை நம்ம நிச்சயமா நம்ம என்ன அப்படிங்கிறது ஆழ்ந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வரணும். அப்போ இந்த 4 நிலைகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், முழுமை நோன்பு, முழுமை பேறு. இளமை நோன்பு, இளம் வயதில் நமது முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாதம் கல்வி கற்பது மட்டும்தான். இங்க கல்வி அப்படிங்கிறதுக்கு ஒரு விரிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் எடுக்கக்கூடிய பிழைப்பு கல்வியை பத்தி நம்ம பேசல. இந்த பிழைப்பு கல்வியினால பணத்தை மட்டுமே தான் கொடுக்க முடியும், வாழ்வியலை நிச்சயமாக கொடுக்க முடியாது. முன்னோர்கள் சொன்ன கல்வி எப்படி இருந்தது அப்படின்னா, இது திருமந்திர பாடல்ல வரக்கூடிய ஒரு பாடல். குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி, செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை, மறிப்பதையாது வந்து உள்ளம் புகுந்தான், கரிப்பறியாமிங்கு கல்வி கற்றேனே. கல்வியின் நோக்கமே இந்த உடல் எதனால வந்தது, இந்த உயிர் எதனால வந்தது, இப்படி பிரம்மாண்டமான 6 அறிவு கொண்ட மனிதனான என்னால என்ன நிலையை உச்சம் தொட முடியும், அந்த அப்படிங்கிற நான் யார் அப்படிங்கிற தேடல் பொதிந்துதான் உண்மையான கல்வி. ஏன்னா மனிதன் அப்படிங்கிறது விலங்குகள் போல பிறந்து சுகத்தை, சிற்றின்பத்தில் மயங்கி சுகத்தை அனுபவித்து மடிவதற்காக மனித பிறப்பல்ல. அரிது மாநிலதாய் பிறத்தல் அரிதுன்னா ஏன் இதை திரும்ப திரும்ப முன்னோர்கள் வலியுறுத்தினாங்க அப்படின்னா, கல்வியோட நோக்கமே என்ன அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வியோட நோக்கம் நம் உள்நிலை வளர்ச்சிக்குள் உள் சென்று எண்ணங்களை ஆய்ந்து எண்ணங்களற்ற மனநிலைக்கு சென்று இந்த வாழ்க்கையில் மேன்மை பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கல்வியோட நோக்கம். ஆனா இன்னைக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சி என்ற மாயை வாழ்க்கைக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம குழந்தைகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் கல்வி என்ற தவறான புரிதலுக்கு கொண்டு சென்று இன்னைக்கு ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதுதான் சமூகத்துல கௌரவம் அப்படிங்கிற தவறான படிப்பினை இந்த சமூகம் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு டாக்டர் இருக்கக்கூடிய அறிவை விட ஒன்றுமே பள்ளிக்கு செல்லாத ஒரு விவசாயி, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா ஒரு விவசாயி நேரம் சொல்லுவார். அப்ப அவர் கையில கடிகாரம் இருக்காது. அப்ப இந்த வாழ்வியல் கல்வி அப்படி எப்படி வந்தது? பஞ்சபூதங்களோட இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வதுதான் கல்வி. கல்விக்கும் அறிவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. கல்வி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வி கூடங்கள்ல கற்றுத்தர கல்வி பிழைப்புக்காக மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டு அது வேலைக்காக மாணவர்களை இயந்திரங்கள் போல் தயார் செய்து அறத்தை மீறிய செயலாக இருந்து மாணவர்கள் தான் யார் என்பதை உணராது சிற்றின்பங்களின் மயங்கி பொருளாதார மயக்கத்தில் மயங்கி நுகர்வோர் கலாச்சாரத்தில் அடிமைப்பட்டு மாண்டு விடுகிறார்கள். The men may come and men may go, but we go on forever அப்படின்னு இந்த ரிவர் போயத்துல ஒரு சொல்லுவாங்க. மனிதர்கள் வருவார்கள், போவார்கள், சாவார்கள். இந்த அடிப்படை உள்ளுணர்வை தூண்டக்கூடிய கல்வி முறை இன்னைக்கு இல்லாமல் போனது. அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம தவற விட்டதுனாலதான் காரணம். இதை மெக்கலே ரொம்ப அழகா பதிவு பண்ணிட்டு இப்ப 1835 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அவர் கொடுத்த அந்த 3 தீர்மானங்கள் எல்லாருக்குமே இப்ப ஞாபகம் இருக்கும். அவர் சொல்றாரு, இந்தியா முழுக்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் பாஸ் பண்றாரு.
இந்தியா வந்து ஒரு அற்புதமான நாடு. நான் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு எல்லா திசைகளுக்கும் சென்று பார்த்துட்டேன். என்னால அங்க ஒரு பிச்சைக்காரர்கள் கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. 2வது, அங்க இருக்கிறவங்க யாரும் தன்னோட தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. தற்சார்பு வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிக்கிறது இல்லை அப்படிங்கிற 2வது கருத்தை பதிவு பண்றாரு. 3வது பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய மொழியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், மொழி அறிவு, இலக்கியங்கள் இது போன்ற வேறு எந்த நாட்டிலுமே இல்லாத சிறப்பு இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு மெக்காலே அங்க போய் பதிவு பண்றாரு. அப்படி இருக்கக்கூடிய மெக்காலே கடைசியா பதிவு பண்ண ஒரு செய்தி என்னன்னா, இப்படி இருக்கக்கூடிய இந்தியர்களையும் தமிழர்களையும் நம்ம அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் மொழி பெரிதல்ல, தமிழ் பெரிதல்ல, ஆங்கிலம்தான் பெரிது என்று திரும்ப 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 சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம பாதிக்கு வந்துருவாங்கன்னு ரொம்ப அழகா அப்பவே பதிவு பண்ணாரு. இன்னைக்கு மெக்காலே சொன்ன விடயங்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது நம்மவும் பாக்குறோம். ஒரு மணி நேரம் நம்ம தமிழால் உரையாட வேண்டும் என்று எண்ணினாலும் கூட சில வார்த்தைகளில் ஆங்கிலத்தில் பேசாமல் நம்ம உரையாட முடியறதில்லை. இன்னைக்கு அது நிதர்சனமா மாறிவிட்டது. அப்போ கல்வியோட நோக்கமே ஒரு குழந்தை பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதால் கல்வி அறிவு வளர்வதில்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாணவன் ஆகட்டும், மதிப்பெண்கள் எடுப்பதால் அவர் சிறந்த மாணவன் என்று நிச்சயமாக கூறிவிட முடியாது. ஒரு வேப்ப மரத்தில் 1,00,000 இலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு இலையும் வேறு வேறாகத்தான் இருக்கிறது. அதோட வடிவம், அதோட நிறம், அதோட உள்ள இருக்கும் நரம்பு மண்டலம், இது அனைத்தும் வேறு வேறுதான். அப்படி ஒரு வேப்ப மரத்துக்கே ஒரு இலையில லட்சக்கணக்கான இலைகள் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்திலேயே இவ்வளவு ஒவ்வொரு இலையும் வேறுபட்டு இருக்கும்போது நமக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும் எப்படி ஒரே சிந்தனையோடு ஒரே பள்ளிக்கு ஒரே பாடங்களை படிக்க நம்ம அனுப்புவது, இது பாத்தீங்கன்னா இது முதல்ல அறமற்ற செயலாக தான் நம்ம பாக்குறோம். பள்ளிக்கூடங்களாலும் கல்லூரிகளாலும் இன்றைக்கு சுயமரியாதையுடைய மாணவர்கள் எத்தனை நபர்கள் வெளியே வருகிறார்கள் கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறி. வாழ்வியல் சார்ந்து என்ன அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் அதை விட மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர்களுக்கு என்ன தெரியும்? ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்ல தெரியும், பொருளாதாரத்தை பெருக்க தெரியும், சிற்றின்பங்களை அனுபவிக்க தெரியும். விரும்புறாங்களோ விரும்பலையோ இடையில மரணத்தை நோக்கி அவங்க பயணம் பண்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமூகத்துல அறம் போதிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ கல்வி என்பதை திருமந்திர பாடல் குறிப்பிட்டது போல திருமுறைகள் 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தில் குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியாம் இங்கு கல்வி கற்றேனே. நம்ம கத்துக்கக்கூடிய நான் யார் அப்படிங்கிற கல்வி நம்மளுக்கு என்னைக்கும் ஒவ்வொருத்தமில்லாத கல்வியா இருக்கும். அது என்னைக்கும் நமக்கு சலிப்பு தரப்போறது இல்லை. ஆனா பாடங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிச்சயமாக சலிப்பு தரப்போகிறது. அப்போ மனித மாண்புகளையும் உள்நோக்கிய பயணத்தையும் முறியடிக்கக்கூடிய இந்த கல்வி முறை மாற்றம் அறத்துக்கு அப்பால் இருக்கிறதுனால இந்த கல்வி முறை மாற்றம் இன்னைக்கு சமூகத்துல நிச்சயம் தேவையா இருக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லறம். இன்னைக்கு இல்லறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மனங்களும் இணைந்து இல்லாளால் நடத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான இல்லறம். ஆண் பெண் இணைந்து உடலால் மட்டுமில்ல மனதால் இணைந்து எண்ணங்களால் இணைந்து ஒரு தூய நெறியோடு செய்யக்கூடிய இல்லறம். இன்னைக்கு இல்லறத்துல அறம் தவறி நடக்கக்கூடிய செயல்களை நம்ம நிறைய பாக்குறோம். கற்பு ஆணுக்கு மட்டும் பெண்ணுக்கு மட்டுமானதில்ல, ஆணுக்கும் பொதுவானதுதான். இன்னைக்கு கற்பு மீறிய செயல்களும் இன்னைக்கு அறமற்ற போய் வழிகள்ல இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம். அப்ப இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வள்ளுவர் ரொம்ப அழகா பதிவு பண்றார். அன்பு இருக்கணும், அறம் இருக்கணும், இல்வாழ்க்கையில் பண்பும் பயனுமா இருக்கக்கூடிய ஒரு இல்வாழ்க்கை வாழ்வதுதான் நாகரிகமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டு நம்ம அண்டை வீட்டார் ஒரு கார் வாங்கிட்டா அப்படின்னா இன்னைக்கு இவங்க வீட்டுல இருக்கிற தூக்கம் போயிடுது. அப்போ முன்னொரு காலகட்டத்தில் 40 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தற்சார்பு வாழ்வியல் இல்லறத்தில் மிக அதிகமாக இருந்தது. ஒரு துன்பிய சம்பவம் நடந்தாலும் சரி, மகிழ்ச்சியான திருமணங்கள் நடந்தாலுமே சரி, ஊர்ல இருக்கிற அனைவரும் அந்த நிகழ்வுக்கு போய் தங்களால் முடிஞ்ச செயல்களை செய்து அவங்களோட துன்பத்தை போக்கும் வகையில் இல்ல அவங்களோட இன்பத்தை பெருக்கும் வகையில் சேர்ந்து வாழ்ந்த மனித இனம் இன்னைக்கு சிறு சிறு தீவுகளாக பிரிந்து இன்னைக்கு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அது போல மனங்களால் வீடுகளால் மற்றும் சின்னதாகி நம்ம இல்ல மனங்களாலும் குறுகிவிட்ட சூழ்நிலை என்று நிலவுகிறது. இல்லறத்தில் அறம் செழிக்க வேண்டும். இல்லறத்தில் அறம் செழிக்க பெற்றோர்களால் நம் முன்னமே கூறியது போல் ஒரு என்ஜினியரிங் கல்லூரி மாணவனிடத்தில் தந்தை கூறிய விஷயம், எப்படியாவது உனக்கு லஞ்சம் கொடுத்து நான் வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எக்காரணம் கொண்டும் இனி எந்த ஒரு பெற்றோர்கள் வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வரக்கூடாது. நீ வாழணும், அறத்தோடு வாழக்கூடிய வாழ்வுதான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வழிநடத்தக்கூடிய சிந்தனை உள்ளம் கொண்ட பெற்றோர்கள் இன்னைக்கு நமக்கு வர வேண்டும். பொருளாதார கலாச்சாரம், பொருளாதார மாயையிலிருந்து விடுபட்டு இல்லறத்தை நகர்த்த வேண்டும். இன்னைக்கு இல்லறம் முழுக்க பாத்தீங்கன்னா
மனிதர்களை தாண்டி பொருட்கள் நிறைந்திருக்கிறது. இது நம்ம எவ்வளவு தூரம் மாயைக்கு அடிபட்டு நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்லாவே புரியும். இல்லறம் முழுக்க பொருட்கள், அந்த பொருட்களால் பெருமை பேச வேண்டும் என்ற எண்ணம், உறவினர்கள் வரும்போது பெருமை பேச வேண்டும், நண்பர்கள் வரும்போது பெருமை பேச வேண்டும் என்று பொருட்களை வாங்கி குவிக்கும் குப்பை மேடாக இன்று மாறிவிட்டது. முன்னொரு காலத்தில் அப்படி இல்லை. தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவர்களை பார்க்கும் பொழுதே அருவருக்கக்கூடிய சூழ்நிலை முன்னொரு காலத்தில் இருந்தது. இன்று யார் பெரியவர் என்று சொல்லும் போது, யார் பொருளாதாரத்தில் மேன்மையடைந்தவராக இருக்கிறாரோ அவரைத்தான் நாம் பெரியவர் என்று சொல்கிறோம். ஆனால் முன்னொரு காலத்தில் அறிவிலும் ஆற்றலிலும் சமூக பணியில் ஈடுபட்டு யார் தன்னை அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்களோ அவர்களை பெரியார் என்று நாம் அழைத்தோம். ஆனால் இன்றைய நிலை அப்படியே மாறி இருக்கிறது. சோ இல்லறத்திலும் அறம் சார்ந்த நிலைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதே போல அகத்தவம், ஆங்கிலத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த அகத்தாய்வு நிலை, அகத்தவம், ஒரு மனிதன் இளமை நோன்பு எடுத்து இல்லறம் தாண்டி அகத்தாய்வு வரும்போது இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, இல்லறத்தில் நாம் எப்படி செழித்து வந்தோம், இதற்கான பயன் என்ன, நாம் அனுபவித்த வினைகளின் பயன் என்ன, இனி நாம் எப்படி வாழ்வது, இந்த சமூக பயனாளியாக எப்படி வாழ்வது என்ற அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து தன்னைத்தானே மெருகேற்றக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லாது போய்விட்டது. மனித மாண்பு, மனித உயர்வே, மனிதனின் மாட்சிமை பொருந்திய நேரமே இந்த அகத்தாய்வு தான். மனிதனாய் பிறந்து கடவுளாய் மாறக்கூடிய தருணமாக அகத்தவம் இருக்கும் சூழ்நிலையில் இன்று பெரும்பான்மையான மனிதர்கள் பொருளாதார வாழ்க்கை, மாயை வாழ்க்கைக்குள் சிக்கிக்கொண்டு மிகப்பெரிய மனித ஆற்றலையும் மனித பிறவையையும் மறந்து செயல்படுகிறார்கள். மனிதர் இல்லாமல் மாக்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இறுதியாக முழுமை பேறு, மிகவும் குறிப்பான, அனைவருக்கும் குறிப்பான விஷயம். இன்று சமூகத்தில் அறம் கடந்த செயல்கள் நடக்கிறது என்றால் இதற்கு மிக முக்கிய காரணம் நம்மை யாரும் கவனிப்பதில்லை என்ற உணர்வுதான். கண்காணி இல்லை என்று கள்ளம் பலர் செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவழிந்தாரே அப்படின்னு திருமூலர் பாடல் சொல்லுது. நம்ம யாரும் கவனிக்கல, நம்ம தனியா இருந்தாலும் என்னை யாரும் கவனிக்கலன்னு சொல்லி தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு சமூகத்துல நிறைய பெருகி இருக்கிறாங்க. சிறு சிறு இடங்கள்ல என் வாழ்வில் நடந்தது. இருசக்கர வாகனத்தில் செல்கிறோம், தலைக்கவசம் கீழே வச்சுட்டு மேல போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள தலைக்கவசம் காணாம போயிடுச்சு. சில நேரங்கள்ல நம்ம வாகனத்தை பூட்டும் போது இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வருத்தம். ஒரு ஹெல்மெட்டை நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு போற அளவுக்கு இந்த சமூகம் மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரியுது. முன்னொரு காலத்துல திருட்டு அப்படிங்கிறது, அந்த வார்த்தை இலக்கிய களவு அப்படிங்கிற வார்த்தையாகட்டும், திருட்டு அப்படிங்கிற வார்த்தையாகட்டும் இலக்கியங்களில் ஆங்காங்கே இருக்கும், மனிதர்களிடம் இருந்தது. ஆனால் வாழ்வையே இன்னைக்கு திருட்டாக நடத்தக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையா சமூகத்துல பெருக்கிட்டாங்க. அது அறமற்ற வாழ்க்கை என்ற அறியாமை கூட அவர்களுக்கு இல்லாமல் இன்னைக்கு வாழ்வே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த முழுமை பேறு அடையிறதுக்கு 4 நிலைகளான இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், முழுமை பேறு. ஒரு மனிதன் மனித தன்மையில் இருந்து சிறப்பாக இல்லறம் நடத்தி அகத்தவம் செய்து இறுதியாக சமூக பணியாற்றி முழுமை பேறு அடையக்கூடிய நிலைதான் மனிதனுக்கு உச்சம் தொடக்கூடிய ஒரு நிலை. அதற்காக தான் இந்த மனிதன் பிறந்திருக்கிறோம். ஐம்புலன்களும் கூடி மகிழ்ந்து இன்பமா இருக்கக்கூடிய இந்த மனித பிறவிக்கு, மனித உடலுக்கு இன்பம், உச்சகட்ட இன்பம் அப்படின்னு சொன்னா ஐம்புலன்களும் இன்பம் அனுபவிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா காமம் அப்படிதான். சோ அன்பினால் காமம் விளைந்து அந்த காமத்தினால் வரக்கூடிய இன்பம் தான் ஐம்புலன்களும் அனுபவிக்கும். மற்றவை எல்லாமே ஓர் புலன்கள். ஒரு உணவு சாப்பிடும் போது நாக்கு அதை சுவைக்கிறது, வாய் அதை இனிக்கிறது, அந்த சுவையானவரை நம்மை கண் அதை பார்க்கிறது. இந்த 2-3 புலன்களை மட்டுமே நம்ம அனுபவிப்போம். ஆனா காமத்தில் மட்டும்தான் ஐம்புலன்களும் முழுமையாக வேலை செய்யக்கூடியது. அந்த காமத்தையே நம்ம முன்னோர்கள் சிற்றின்பம் என்றுதான் கூறினார்கள். அப்ப பேரின்பம் என்ன அப்படின்னு தேடக்கூடிய அந்த மாண்பு இன்னைக்கு சமூகத்துல வரும். தன்னிலை தேடாததுனால, தனக்குள்ள இருக்கும் ஒரு அளப்பெரிய ஆற்றலை தேடாததுனால இன்னைக்கு மனிதர்கள் சிறு சிறு இன்பங்களில் சிக்கி தவிக்கிறார்கள். அந்த முழுமை பேறு என்ற பயனுக்குள் அவர்கள் போகாமலாக தனது வாழ்க்கையில் மாண்டு போகிறார்கள். இந்த நிலைகளை நாம் அனைவரும் உணர வேண்டும். அறம் சார்ந்த வாழ்க்கை இவ்வாறுதான் நகரும். பிறன்மனை விளையாமை, வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. திருமந்திர பாடலும் அதுக்கு ரொம்ப அழகா சொல்றது. ஆத்த மனையால் அகத்தே இருக்க, காத்த மனையாலை காமரும் காளையர், காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்திற்கு இடருற்றவாறே. காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல், இது பிறன்மனை விளையாமை நயவாமைக்கு அற்புதமான ஒரு பாடலாக இது இருக்கிறது. இந்த பிறன்மனை நயவாமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சமூகங்கள்ல சிறு பெண்கள், சமீபத்துல கூட கோவையில நம்ம பாக்குறோம், ஒரு இளம் மாணவி சமூக அவலங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த தவிர்க்கிறேன்.
இதற்கு என்ன காரணம்? இதற்கு செயல் செய்த அந்த மனிதர் மட்டும் காரணம் அல்ல. இதற்கு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பெடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த முன்னொரு காலத்தில் வீதி முழுக்க பிரச்சாரங்கள் நடந்தது, வீதி முழுக்க நல் விஷயங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது, மாலை வேளைகளில் கலந்துரையாடல் நடந்தது, திண்ணை பேச்சு நடந்தது, நல் விஷயங்கள் திரும்ப திரும்ப கருமையத்தில் பதியும்படி எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிலை தவறி இன்று எதை முன்வைக்க வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தியதன் விளைவாக சிறு பிள்ளைகள் சீர்கெட்டு போவதும் சிறு மாணவர்கள் வழி தவறி போவதற்கும் இது உதாரணமாக அமைந்து விடுகிறது. ஆத்தமனையால் அகத்து இருக்க, தனக்கான மனைவி, தனக்காக இந்த பிறவியில் இறைவன் இறையருள் சேர்த்த மனைவி கூடியிருக்க, காத்த மனையாலை காமுறும் காளையர், தன் மனைவியை விட்டு பிறர் மனைவியை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அறம் தவறி நடக்கக்கூடிய காளையர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட தவறு செய்கிறார்கள் என்பதை திருமூலர் அழகாக காட்டுகிறார். காய்ச்ச பனாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் படத்திற்கு இடருற்றவாறு. பலாக்கனி சிறப்பாக தோட்டத்தில் படுத்து காய்த்து தொங்குகிறது. ஆனால் அதை உண்ண மறுத்து ஈச்சம் பழத்திற்கு போய் சிக்கிக்கொண்டு அதில் நடக்கும் வினைகளையும் அதில் நிறைந்திருக்கும் முட்களால் கீறப்பட்டு துன்பப்படுகிறார்கள். இன்று 14 வயது நிரம்பிய நமது குழந்தைகளுக்கு இந்த வாழ்வியல் கல்வி, அறம் சார்ந்த கல்வி தேவையாக உள்ளது. காமம் பற்றிய கல்வியும் என்று தேவையாக உள்ளது. இது பெற்றோர்களால் கூறுவதற்கு சற்று தடை இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இதை வாழ்க்கை கல்வியாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது. அதே போல் இன்று வாடிகை பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். எனக்கு இன்னும் ஆச்சரியமாக உள்ளது. எப்படி இவர் ஒரு பயிர் வாடுறது பார்த்துட்டு எப்படி ஒரு மனம் வாடி இருப்பாரு? எங்களுக்கெல்லாம் இப்ப அப்படி தோன்றது இல்லையே. ஒரு எறும்பு இருந்தாலும் கூட நம்ம சர்வசாதாரணமா தான் மிதிச்சுட்டு நடந்து போறோம். வாகனத்துல வேகமா சொல்ல போறோம். இன்னும் நம்ம வாகனங்களை வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த உயிர்வேலியில் இருக்கக்கூடிய ஓணான், அணில் இது போன்ற உயிரினங்கள் எல்லாம் வாகனத்தை கிராஸ் பண்ணி அடிபட்டுருமே அப்படிங்கிற பெரும்பான்மையான சிந்தனை கூட நம்ம கிட்ட வர்றது இல்லையே. தொகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிற குரல் எல்லாம் நம்மளுக்கு மறந்து போயிடுச்சு. இவர் எப்படி வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னா அவர் எந்த நிலையில் அவர் வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு செயல் நமக்குள்ள ஆழமா பதியுது. மனிதன் மட்டுமே தான் பிறர். எதனால மனிதனுக்கு ஆறறிவு கிடைத்ததென்றால் ஐந்தறிவுக்கும் கீழ் இருக்கக்கூடிய இந்த உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளையும் தான் பார்த்து கொள்வான் என்பதற்காகத்தான் இயற்கை, நான் கடவுள் என்பதை இயற்கை என்று சொல்கிறேன், இயற்கை ஆறறிவு கொடுத்து மனிதனை அழகாக உருவாக்கியுள்ளது. இதை புரிந்து கொள்ளாமல் மனிதன் ஐந்தறிவு கொண்ட விலங்குகளை இருக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யானை ஊருக்கு புகுந்து, இன்னைக்கு அந்த செய்தியோட தலைப்பை நம்ம யாருமே கண்டிக்கிறது இல்லை. யானை எப்படி ஊருக்குள் புகுந்தது? ஊரைத்தான் நம்ம யானை இடத்தான் ஊரா நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சென்னையில் சமீபத்திய வெள்ளம் நம்ம பார்த்தோம். மழையை சபிக்கிறவங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அற்புதமான நெடுங்கடலும் தன்னின்மை குன்றும் தான் நல்காத ஆகிவிடும் அப்படிங்கிற குரல் என்ன சொல்லுது? கடலுக்கு நீர் வேண்டும். கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் வளங்கள் சிறப்பாக இருக்கணும்னா கடல் நீர் போதும் அளவு கடல்ல இருக்கணும். அப்படி கடல் நீரே வளங்கள் குன்றிவிட்டால் இந்த உலகத்துக்கு பேராபத்து இருக்கு. அப்போ நம்மளோட சுயநலத்திற்காக, நம்மளோட தொழில் வளர்ச்சிக்காக, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி என்ற மாய வார்த்தைக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை வளங்களை சுரண்டி, முடிந்தவரை இயற்கை வளங்களை சுரண்டி பஞ்சபூதங்களின் மீதும் கை வைத்து, ஸ்பேஸ் ஒண்ணு மட்டும்தான் இப்போ வான்மரம் ஒண்ணு மட்டும்தான் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லா பஞ்சபூதங்களையும் நம்ம புகுந்த மனிதர்கள் ஆசை தீ, கோயில்ல எல்லாம் எரியறது தீபங்கள் கிடையாது. இது மனிதனோட ஆசை தீயின் நாக்குகள் நம்ம சொல்லலாம். பஞ்சபூதங்கள்ல பெரும்பான்மையை கெடுத்து நம்ம பொருளாதார மாய வளர்ச்சிக்காக இன்னைக்கு எத்தனை 1000 உயிர்கள் இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். யானையெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அபூர்வமா பார்த்துட்டு இருக்கிறோம். இனி பல வருடங்கள் கழித்து யானை நம்மிடம் இருக்குமா அப்படின்னு தெரியல. காட்டை அற்புதமாக உருவாக்கக்கூடிய அந்த யானை இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. இதை கொஞ்சம் இந்த பேராசை இதையெல்லாம் அப்போ ஒவ்வொரு உயிரையும், ஒவ்வொரு சிறு உயிரையும் அதற்கும் ஆன்மா இருக்கிறது. அதுவும் நான் எப்படி இந்த பூமியில் வாழ நான் பிறந்திருக்கிறேனோ அதே போல் ஒரு எறும்புக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை உள்ளது. அதற்கும் ஆன்மா உள்ளது. எறும்பு, நாய், நரி, பூனை, சிங்கம் எல்லாத்துக்கும் ஆன்மா உள்ளது என்று எப்பொழுது ஒரு மனிதன் தன்னிலை உணர்ந்து பிற உயிர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அறம் தலை தோங்கும். அறப்போர் நிச்சயமாக நடக்கும். அறம் தலை தோங்கும். இந்த நிலை நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா, காட்டுல போய் நம்ம எல்லாருமே நம்ம அற்புதமா வாழ்ந்துடலாம். ஏன்னா 5 அறிவு கொண்ட விலங்குகளோட நம்ம அற்புத வாழ்க்கையை நடத்த முடியும். காரணம் என்னன்னா, 5 அறிவு கொண்ட விலங்குகள் அதில் இயல்பிலிருந்து என்றும் மாறுவது கிடையாது.
குரங்கென்றால் மரக்கலையில் ஏறும், தாவும், சில சேட்டைகள் செய்யும். அதை புரிந்து கொண்டு அதோடு வாழ்ந்து கொள்ளலாம். யானை என்றால் தனியாக இருக்கும் யானையிடம் நாம் செல்ல முடியாது, குட்டியிடம் இருக்கும் யானையிடம் செல்ல முடியாது, அப்பொழுது மட்டுமே தாக்கும். கூட்டமாக இருக்கும் யானை நமக்கு தராது. என்றால் தந்திரமாகத்தான் இருக்கும் என்று ஒவ்வொரு இயல்புக்கு தக்கவாறு காட்டில் இருக்கும் விலங்கினங்கள் அற்புதமாக வாழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த 5 அறிவு கொண்ட விலங்குகள் நம்ம வாழ்ந்து விடலாம். ஆனால் 6 அறிவு கொண்ட இன்னும் சில மனித விலங்குகள் இந்த சமூகத்தில் இருக்கிறதான் செய்கிறது. அது நாயா, நரியா, பூனையா, சிங்கமான கண்டுபிடிக்கிறதுக்கே வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரம் போகிறது. அறமற்ற வாழ்க்கையில் பயணம் செய்வதால் எந்த மனிதர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதை தெரிய முடியவில்லை. இன்னைக்கு புலால் மறுத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவுமே தேவையா இருக்கு. இன்னைக்கு அப்ப வள்ளலார் சொன்னது போல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன்னா, அந்த சிறு சிறு ஜீவராசிகளை அன்பை பரிமாறுவது எப்படி? இன்னைக்கு இந்த சமூகத்துல தேவை அன்புதான். அன்பு மட்டுமே தான் இந்த சமூகத்தை உயிரியும். பிறரோடு அரவணைத்து செல்லுதல், அன்புதான் இன்னைக்கு மிகப்பெரிய கருவி. கோபத்தினால் இந்த சமூகத்தில் ஏதேனும் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். ஆனா பெரும்பான்மையான கோபத்தினால் நடந்த நன்மைகள் இந்த பூமியில் குறைவுதான். அன்பினால் நடந்த மாற்றங்கள் தான் இந்த பூமியில் அதிகம். சோ புலால் மறுத்தல் ரொம்ப முக்கியம். புலால் மறுத்தலையும் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பாக்குறோம். எந்த ஒரு ஆடும் எந்த ஒரு கோழியும் ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ கடைகளுக்கு வந்து தலையை கொடுத்துட்டு என்னை வெட்டிக்கங்க அப்படின்னு எந்த ஒரு ஆடும் சொல்றது இல்லை. நான் தயாரா இருக்கிறேன் மனிதர்களுக்கு மாமிசமாக அப்படின்னு. இந்த உலகில் பிறந்த அத்தனை உயிர்களும் உயிர் வாழ ஏங்குகிறது, தவிக்கிறது. இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண எமன்றவன் தூதுவன், செல்லாக பற்றி தீவாய் நகரத்தில் மல்லாக்காய் தள்ளி மறித்து வைப்பாரு. இந்த பாடலும் அதே தான் சொல்லுதுங்க. ஒவ்வொரு முறையும் புலால் அதிகமாக உண்ணும் மனிதர்கள் அந்த புலால் அந்த உயிரை மாய்க்க அந்த கடைக்காரர் அதை மாய்க்கும் போது அதற்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் இவர் மாய்த்து விடுவார் என்ற பயவுணர்வில் அந்த உடம்பு முழுக்க பயவுணர்வு பரவி இருக்கிறதுனால அதை நம்ம எவ்வளவு வேக வச்சாலும் அந்த சதையில் இருக்கக்கூடிய பயவுணர்வு அதுக்கு போக போறது இல்லை. அந்த உணவை ஒரு மனிதன் உட்கொள்ளும் போது உண்மைதான், முன்னொரு காலத்தில் நம்ம விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தோம், கிடைச்ச காய்கறி பலகைகளை சாப்பிட்டு இருந்தோம், ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருந்தோம். அதுக்கப்புறம் விவசாயம் நம்ம செய்தோம். சிறிது அறிவு வளர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் நாலேஜ் ஏஜ். முன்னொரு காலத்தில் மனிதனுக்கு அறிவு நிலை உயர்ந்திடாத காலகட்டத்தில் விலங்குகளை வேட்டையாடை உண்டது சரிதான். அப்போது மனித அறிவு இவ்வாறு உயரவில்லை. இன்று மனித அறிவு தொழில்நுட்பத்தின் உச்சியில் இருக்கிறது, பிற உயிர்களை புரிந்து கொள்ளும் தன்மையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு விலங்கை நாம் கொல்லும் போது அதற்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு அதன் சதைகளில் பதிந்து அந்த சதைகளை நாம் சாப்பிடும் போது அந்த பய உணர்வு நமக்குள் தொற்றிக் கொள்கிறது. இது தாய் தந்தைக்கு அந்த பய உணர்வு வந்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஒருவர் இருந்தால், ஆண் பெண் இருந்தால் அந்த உணவை உட்கொண்டு அதன் மூலயமாக குழந்தை பேர் வரும் காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது குழந்தையை சதமும் இரத்தையும் மட்டும் கொடுக்கறது இல்லை, அதுல அவங்களோட எண்ணத்தையும் அவங்க அதோட சேர்த்து கொடுக்குறாங்க. சோ அடுத்த தலைமுறையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை பேர் வருதுன்னா கருவிலே திருவுடையான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. ஒரு குழந்தை பிறக்கும் போது கருவிலேயே தூய்மையான பிறந்த குழந்தையாக பிறத்தால்தான் அந்த குழந்தையினால் அந்த சமூகத்துக்கு நன்மை நடைபெறும். இல்லை என்றால் தாய் தந்தைக்குள் இருக்கும் தீய பதிவுகள் குழந்தைக்குள் சென்று எந்த ஒரு குழந்தை தவறு செய்தாலும் அதற்கு முழு முதற் காரணம் தாயும் தந்தையும் தான். எந்த ஒரு குழந்தையும் தன்னறிவு கொண்டு தானாக தவறு செய்யாது. முன் வினையின் காரணமாக தாய் தந்தை செய்த வினைகளின் காரணமாக அந்த வினைகள் குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளை அது பாதிக்கிறது. அதே போல் இன்றைக்கு இத்தனை தவறுகளும் இந்த சமூகத்தில் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணம் வாழ்க்கையை ரசித்து வாழ இந்த மனித இனம் கற்றுக்கொண்டது. அறத்தோடு ரசித்து வாழ தயாராக இல்லை. ஏன் அறத்தோடு ரசித்து வாழ தயாராக இல்லை? இந்த வாழ்க்கை என்பதே இன்பமயமானது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீவக சிந்தாமணி அதிகமாக படித்தனால் நாட்டில் தவறு ஏற்படும் என்று எடுத்துரைத்து சேக்கிழார் பெரிய புராணம் ஒன்றை மக்களுக்காக அர்ப்பணிப்போடு இயற்றினார். அதுபோல இன்றைய சூழ்நிலையில் அறமற்ற வாழ்க்கையில் சென்று இன்ப நாட்டம் நிறைந்த பொருளாதார நுகர்வு கலாச்சாரம் இருக்கும் சூழ்நிலையில் நிலையாமை என்ற தத்துவம் மறைந்து விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் இந்த உலகில் 2000 ஆண்டுகள் வாழ்வது போல்தான் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைதான் இருக்கிறது. இந்த உலகில் யார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் என்று நாம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, யாரு இறைவனால் பெரிதும் போற்றப்படக்கூடிய கடவுளால் போற்றப்படக்கூடிய மனிதர் என்றனா எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை குறைவாக பயன்படுத்துகிறானோ அந்த மனிதன் தான்
மிகவும் கடவுளுக்கு நெருக்கமான மனிதன். தமிழ் அற்புதமான மொழி. கடவுள் கடவுள் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தினா கடவுள் 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 உன்னுள் கடந்து பார் கடவுளை காணலாம் என்றது முடியும். இப்ப நிலையாமை தத்துவம் புரியாததுனால, தனக்கும் ஒரு நாள் மரணம் நிகழும் என்ற அந்த அனுபவ உணர்வு புரியாததனால் இன்று மாயைக்குள் சிக்கி மனிதர்கள் வாழ்கிறார்கள். இது 2021 உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். இதே 2121 நிச்சயமாக பேசும் நான் இருக்க மாட்டேன், இது உறுதி. அப்பொழுது நான் வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் என்னால் என்ன நன்மை தர முடியும் என்று ஒவ்வொரு கணமும் சிந்தித்து வாழ்வதே சரியான வாழ்க்கை. அறம் அப்பொழுதுதான் தலைக்கும். நிறையாமை புரிந்தால்தான் அறம் புரியும், வாழ்க்கை புரியும். நிலையாமை தத்துவத்திற்கும் ஒரு பாடல். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, உள்ளடிக்கிறதுன்றா வெளியடிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. உள்ளடிக்கிற ஹார்ட் பீட் தான் நான் சொல்றேங்க. பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு, அவர் இந்த நாட்டை ஆறக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, உலக நாட்டிற்கே அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர் யார் என்ற பெயரை நீக்கிவிட்டு பிணமென்றுதான் அவருக்கு பெயர் கொடுப்பார்கள் இறந்த பிறகு. சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, தூது வேலை விளையிற காட்டுல போய் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இவன் ஞாபகம் வரவே கூடாதுன்னு அவங்க திரும்பி வந்துருவாங்க. அதுதான் மனிதனோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாள் இந்த நம் பூமியில் வாழக்கூடிய இந்த நாட்களில் நமக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் உற்றார் உணவினர்களுக்கும் நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு கணமும் வாழ்வதுதான் வாழ்க்கையின் சிறப்பு. அதுதான் அற வாழ்க்கை. இன்று இருக்கும் இளைஞர்களுக்கு நிலையாமை புரியவில்லை. அதனால் நிலைத்தல் பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆன்மீக சிந்தனையும் அவர்களுள் வருவதில்லை. நம் முன்னோர்கள் எல்லாமே கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை 1700 ஆண்டுகளுக்கு முன்பே, இது 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான். அப்பொழுதே என்ன சொல்கிறார்? நம்ம கடவுள் வழிபாடு இயற்கையை தான் நம்ம கடவுளை வழிபட்டோம். வழிபாட அறவே நம்ம முன்னோர்கள் ஆதரிக்கல. சிவாக்கியர் பாடல் ஒரு அற்புதமான பாடல். சற்றென்று இப்போ நினைவுக்கு வரவில்லை. அந்த பாடல் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். நான் நட்டக்கல்லை மன்னிக்கணும், ஞாபகம் வந்து விட்டது. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. மீண்டும் பாடலை உரைக்கிறேன். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நாதன் என்னுள் இருக்கையில் நட்டக்கல்லு என்னைக்காவது பேசியிருக்கான்னு சொல்லி உருவ வழிபாட்டை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம் முன்னோர்களான சித்தர்கள் செஞ்சிருக்காங்க. அப்பவே இந்த சித்தர்கள் வழிபாட்டு முறையில உன்னுள் கடந்து பார் கடவுளை காணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை விதைச்சிருக்கிறாங்க. சோ சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு மீன் குழம்பே வச்சாலும் கறி குழம்பே வச்சாலும் நிச்சயமா அந்த கரண்டிக்கு வந்து அதோட சுவை தெரிய போறது இல்ல. அதை அனுபவமா பார்த்த அதை உண்ட மனிதருக்கு மட்டுமே தான் அதன் சுவை தெரியும். அது போலத்தான் கடவுள் என்பது ஒரு அனுபவ பொருள். அதை தேட வேண்டும், அறவழியில் தேட வேண்டும் என்று முன்னோர்கள் உரைத்தார்கள். இன்று கடவுள் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய என் வாழ்க்கையில் நடந்த சம்பவமே உங்களுக்கு சொல்றேன். என்னோட மகன் சஞ்சய் ஒரு முறை முருகனுக்காக மாலை போட்டுட்டு நம்ம பழனி மலைக்கு நம்ம போறோம். பழனி மலையில போயிட்டு கோயிலுக்கெல்லாம் மேல போய் அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டு திரும்பி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மாலையை கழட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற அங்க முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் கோயில போய் அந்த மாலையை கழட்ட சொல்றோம் நம்ம. அதற்கு அங்கிருந்த அந்த அர்ச்சகர் அவர் கேட்டது காசு போடுங்க தட்டத்துல அப்படின்னு சொன்னார். என் மனமே உடைந்து விட்டது. இன்று சுடுகாடு முதல் இறைவன் இருக்கும் திருத்தம் வரை மனிதர்கள் அறம வாழ்க்கை எப்படியாவது பொருள் சேர்க்க வேண்டும் என்று தவறிதான் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறமற்ற வாழ்க்கை எங்கெல்லாம் இருக்கிறது, மனிதர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக கூடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அறம். அரசியலும் அறமற்று போய்விட்டது, கல்வியும் அறமற்று போய்விட்டது, மருத்துவமும் அறமற்று போய்விட்டது. இந்த அறமற்ற வாழ்க்கையை மீட்டுருவாக்கம் நிச்சயம் நாம் செய்ய வேண்டும். இதற்கு தனி மனித அறம்தான் சமூக அறமாக மாறும் என்பதை நாம் அனைவரும் மனதில் நினைநிறுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் வழிபாடாகட்டும், நம்முள் தேடும் பஞ்சபூத வழிபாடாகட்டும், இயற்கை வழிபாடாகட்டும், அதிலும் அறம் சிறந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கார் நம்ம ஆசையா நம்ம வாங்கிக்கிறோம்.
ஆனா 1 டன் கார் எடையுள்ள கார் தயாரிக்கணும்னா இன்னைக்கு மறைநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மறைநீர்னா அந்த கார் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நீர். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த செயல்முறையில அந்த கார் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,50,50,000 லிட்டர் ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு தேவையா இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலுமே பாத்தீங்கன்னா கார்களோட தேவைகள் அதிகமா தான் இருக்கு. ஒரு கார் இருக்க இடத்துல 2 கார் இருக்கு, 3 கார் இருக்கு. இயற்கை சார்ந்த சிந்தனை கிடையாது. அப்படிங்கிறது பொருளாதாரத்துல மட்டும் இருந்தா பத்தாது. வாழ்வியலிலும் நம்ம சுத்தி இருக்கிற பஞ்சபூதங்களிலும் நம்ம அறத்து கொண்டு வர்றது மிக முக்கிய கடமையாக இன்னைக்கு இருக்கிறது. அறமற்ற வாழ்க்கையில் பயணம் செய்யணும்னா உள்நிலை தேடல் மிகவும் அவசியம். மேலை நாட்டாருக்கு என்ன தெரியும்னா வெளிநிலை தேடல்ல ரொம்ப அவங்க கெட்டிக்காரங்க. அவங்களுக்கு வெளியில கண்ணை திறந்து பார்த்து புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா உள்நிலை தேடல் வேணும்னா நிச்சயமா அவங்க நம்மளை நோக்கிதான் இன்னைக்கு வர்றாங்க. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா என்னமோ உள்நிலை தேடல்னு சொல்றீங்களே என்னன்னு கேட்டுட்டு நம்ம கிட்ட நிறைய இன்னைக்கு இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றாங்க. அந்த மாதிரி சிறப்பு மிக்க மாண்புகள் கொண்ட வாழ்க்கையை தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வீடு கட்டி வச்சுக்கிறோம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா திண்ணை அப்படிங்கிறது நம்ம பிரதானம். வழிபோக்கன் ஒருவன் வருவான், அவனுக்கு களைப்பாக இருக்கும், அவன் சிறிது தண்ணீர் அறிந்து விட்டு போங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா திண்ணை கட்டினது நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு திண்ணை பாக்குறதே அபூர்வமா இருக்கு. ஆங்காங்கே சத்திரங்கள் கட்டினார்கள். தண்ணீர் பந்தல் அங்கங்க இருந்தது. ஒவ்வொரு ஈரும் வாடக்கூடாதுன்னு சொல்லி தன்னால் இயன்றதை பிறருக்கு கொடுத்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்திலையும் நம்ம அறம் சார்ந்து இருந்தோம். நம்ம இன்னைக்கு சென்னிமலை பக்கத்துல கொடுமணல் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும். அகலாய்வுல தோராயமா பாத்தீங்கன்னா அங்க அகலாய்வுல ஒரு சின்ன ஒரு பால் பீட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுல என்னோட ஒரு தலைமுடி போற அளவுக்கு துல்லியமா அதுல துளையிட்டு இருக்கிறாங்க. என்னோட தலைமுடி போற அளவுக்கு துல்லியமா துளையிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட எந்த தொழில்நுட்பமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்ற லேசர் டெக்னாலஜின்னு சொல்ற விஷயங்கள்ல துல்லியமா துளையிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை ஆற்றல் மிக்க மனிதர்களாக இருந்திருக்கணும். அதே போல கீழடி அகழ்வாய்வு இன்னைக்கு மிகப்பெரிய சான்றாக நமக்கு இருக்கு. அதில் கிடைத்த தரவுகள்னால் கார்பன் டேட்டிங் பண்ணதுக்கு அப்ப 2300 ஆண்டுகளுக்கு பழமையானது நம்ம கலாச்சாரம். அப்படி அந்த 2300 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம் இலக்கியங்கள் மட்டும் இல்ல, அறவழியில் பயணித்தனால்தான் இன்னைக்கு திருக்குறள் இருக்கு. உயர்ந்த நூல்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும். அறம் சார்ந்த உயர்ந்த நூல்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும். நம்ம காப்பாற்ற வேண்டியது இல்லை. அப்படி அறவழியில் போய்கொண்டிருந்த சமூகம் இன்று அறமற்ற வாழ்க்கைக்குள் போறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான சூழ்நிலை தான். இன்னும் சொல்லணும்னா இது ஒரு சின்ன ஒரு கம்பாரிசனுக்காக எடுத்துக்கலாம். நான் 2 நாடுகளை ஒப்பீடு பண்றேன் நீங்க நினைக்க வேண்டாம். இந்தியா அண்ட் ஜப்பான், இந்த 2 நாடுகளை எடுத்துக்கலாங்க. ஜப்பான் அப்படிங்கிற நாட்டுல எந்த நேரம் வேணா நிலநடுக்கம் வரும், எந்த நேரம் வேணா சுனாமி வரும். ஜப்பான் அப்படிங்கிற நாடே அந்த வரைபடத்துல இருந்து காணாமல் போவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய குட்டி தீவான ஜப்பான் இன்னைக்கு எங்க போனாலும் நீங்க ஒரு 7 கார் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் தான் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. மிஸ்டபிஷி எடுத்துக்கங்க, யமஹா எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகள்லையும் பாத்தீங்கன்னா சுசுகி எடுத்துக்கங்க, அவங்களோட ப்ராடக்ட் தான் இன்னைக்கு. இதுவும் அவங்களோட மொழியில மட்டுமே தான் அவங்க பார்கோட்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்றாங்க. இன்னைக்குதான் அவங்க ஆங்கிலம் கொஞ்சம் புரிதல் இருக்கு அவங்களுக்கு. பெரும்பான்மையான அவங்க மொழியில தான் அவங்க பிரிண்ட் பண்றாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 2ஆம் உலக போர் நடந்தது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். 2 நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது, ஹிரோஷிமா, நாகசாகி. தேவர் பர்ன் டு கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஆனா 1900 அந்த சிரமத்துக்கு அப்புறம் ஜப்பானில் 1950 அமெரிக்கா வெளியேறுகிறது. ஜப்பான் தன்னைத்தானே வளர்த்து இருக்கிறது. நம்ம 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம். 1947 இந்தியா வளரும் நாடு, 1950 இந்தியா வளரும் நாடு, 1950 ஜப்பான் வளரும் நாடு. சோ 1960 இந்தியா வளரும் நாடு, 1960 ஜப்பான் வளரும் நாடு, 1970 ஜப்பான் வளர்ந்த நாடு, 1970 இந்தியா வளரும் நாடு, 80 வளரும் நாடு, 90 வளரும் நாடு, 2021 வளரும் நாடு. இந்த நாடு எப்ப வளர்ந்து முடிக்கும் தெரியாது. ஒரு அடிப்படை தேவையான, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், இந்த 5 விஷயங்கள் அடிப்படை தேவை கூட இன்னைக்கு கூட நம்ம ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில இருக்கிற 55% மனிதர்களுக்கு இருவேளை உணவு தான் கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை மட்டுமே எடுத்து செல்கிறார்கள். நம்ம அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை நம்ம பார்த்தோம். இப்படி கழிப்பிட வசதிகள் இன்றும் யாருக்கும் கிடையாது. ஏன் இது கீழே வரைக்கும் போய் சேரல அப்படின்னா, அரசியல் இருக்கக்கூடிய இன்று பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அரசியல் என்பது பணம் சேர்க்கும் களமாக மாறிவிட்டது. அறமற்ற வாழ்க்கையில் பொருள் சேர்த்து வினைகளையும் சேர்த்து கொள்கிறார்கள். அதுதான் முன்னொரு காலத்தில் அது தெய்வத்துக்கு நிகரான சமூக சேவையாக பார்க்கப்பட்டது. இன்று அப்படி இல்லை. இந்த நிலை அறமற்ற நிலை இருப்பதனால்தான் இன்னைக்கு ஜப்பான்ல பாத்தீங்கன்னா 25 வருடங்கள்ல அமெரிக்கா வெளியே போய் 25 வருடங்கள்ல சொந்தமா அவங்க கார் தயாரிச்சாங்க. நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம தயாரிக்க முடியல.
எப்ப வேணா சுனாமி, எப்ப வேணா நிலநடுக்கம், எந்த பாதிப்பு எப்ப வேணா வரலாம். இது மிகப்பெரிய சான்றுகள் பார்த்திருக்கோம். 2004 அல்லது 2006 எனக்கு சற்று நினைவில்லை. அந்த வருடம் இந்து பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி எல்லாத்தோட பார்வையும் திரும்பி பார்க்க வச்சது. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, இந்தியா, ஜப்பான் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது நம்மளுக்கு பலம் தான். அங்க மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது. இதில் கனிம வளங்கள் அதிகமா இருக்கிறது இந்தியா தான். ஆனா ஜப்பான்ல அவ்வளவு கனிம வளங்கள் கிடையாது. ஆனா எந்த நாட்டுல தேசப்பற்று அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவா ஜப்பானா? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியும். நம்முடைய தேசப்பற்று எல்லாமே ஆகஸ்ட் 15 அன்னைக்கும் அந்த ஒரு 3 கலர் வண்ண கொடியை குத்தி கொண்டு தேசப்பற்று விதத்திலையும், ஜனவரி 26 குடியரசு தினத்தன்றும், அதே போல இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுச்சுன்னா அன்னைக்கு தேசப்பற்று உச்சநிலை தொடும். அடுத்த நாளே தேசப்பற்று மறைந்துவிடும். தேசப்பற்று என்பது ஒரு நாள் போறது தேசப்பற்று கிடையாது. எந்நேரமும் இது எனது நாடு, இது எனது ஊர், இதற்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதா உண்மையான தேசப்பற்று. ஜப்பான் 2004 சுனாமி வந்த பொழுது பெரும் நிறைய உயிர்கள் 4 நாட்கள் கழித்து, அப்போ அந்த அரசாங்கம் அங்க இருக்கிற தண்ணியில மாட்டிட்டு சுனாமி அந்த நீர் வடிந்து மனிதர்கள் எல்லாம் அவங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அசம்பிள் பண்றாங்க 4 நாட்கள் கழித்து. 4 நாட்கள் கழித்துனா ஒரு குடும்பத்துல இருக்கிற அம்மா இறந்திருக்கலாம், இன்னொரு குடும்பத்துல அப்பா இறந்திருக்கலாம், இன்னொரு குடும்பத்துல மகன் இறந்திருக்கலாம், மகள் இறந்திருக்கலாம், இப்படி யார் இறந்திருக்கலாம். மாறி இருக்கக்கூடிய 1000 பேரை ஒரு இடத்தில் கொண்டு வந்து அவங்க நிறுத்துறாங்க. நல்லா யோசிச்சுங்க. அப்போ அவங்களுக்கு முதல் என்ன அந்த அரசாங்கம் கொடுக்கணும்னா, அங்க ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது. அந்த அரசாங்கம் அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். 4 நாட்கள் உணவில்லாமல் தண்ணியில மாட்டிட்டு இருந்தவங்க 1000 பேர் வரிசையில நிக்கிறாங்க. எல்லாருமே நின்னது 1ஆம் டிஸ்டன்ஸ் வரிசையில, ஒரு கை அளவு வரிசையில. 4 நாட்கள் உணவில்லை. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம காலை உணவு ஸ்கிப் பண்ணிட்டோம், மதிய உணவு எடுக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னா நம்ம உடல் என்ன பாடுபடுதுங்க. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு அவ்வளவு துடிதுடிக்கிறோம். 4 நாள் சாப்பாடா இல்லாம 1000 பேர் நின்னது 1ஆம் டிஸ்டன்ஸ் வரிசையில. இதுதான் உண்மையான தேசப்பற்று. என் முன்னாடி இருக்கும் ஒருவருக்கும் என்னை போல் பசிக்கும், அவரும் மனிதர் தான், என் போல் அவருக்கும் உணர்வுள்ளதுன்னு முன்னாடி சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் 1ஆம் டிஸ்டன்ஸ் வரிசையில நின்னாங்க. இதுதான் உண்மையான தேசப்பற்று. பிற மனிதனை உண்மையாக நேசிப்பதுதான் அறம். இந்த அறம் தலைத்தோங்க என்றால் மனிதனுக்குள் இருக்கும் உள் தேடலை தேடும் முகம் தனக்கு வர வேண்டும், அன்பு மலர வேண்டும். இப்ப கூட நம்ம கடைசியா சுனாமி வந்தப்போ ஜப்பான்ல நியூக்ளியர் பிளான்ட் வந்து வெடிச்சது. அதுல கசிவு வந்தது, மன்னிக்கணும். கசிவை அரெஸ்ட் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அப்போ அந்த அணு உலையில் முன்பே வேலை செய்து பணி நிறைவு பெற்ற முதியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற இளைய தலைமுறை யாரும் போய் அங்க வேலை செய்ய வேண்டாம், அவங்க எல்லாம் இந்த நாட்டு பாதுகாக்கிறதுக்கு அவங்க வேணும். அதனால நாங்க போய் எங்களுக்கு வயது வாழ்க்கை முடிந்து விட்டது, எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் போய் அந்த அணு உலையில் பணியாற்றி அந்த கசிவை சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்த நாடு ஜப்பான். இப்போ யோசிச்சு பாருங்க, 1000 பேர் நின்னது 1ஆம் டிஸ்டன்ஸ் வரிசையில. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல 1000 பேர் கூடுறாங்க. எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, சுயமரியாற்ற வாங்க 1000 பேர் கூடுறாங்க. இன்னைக்கு ஒரு கோவில்ல மோர் ஊத்துறாங்க, கூடுனா மனிதன் மிருகத்திலிருந்து தான் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அற்புதமான களம் நம்ம அங்க போய் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற மாண்புகள் ஏன் இப்படி ஒரு இறந்து விட்டது? மனிதன் உயிரோடு இருக்கிறான், மாண்புகள் இறந்து விட்டது, பண்புகள் இறந்து விட்டதுக்கு மிக முக்கிய காரணம் கல்விமுறை. நம் முன்னோர்கள் நாம் படிக்கும் காலகட்டத்தில் நமக்கு போதித்த நீதி கதைகளும் அறநூல்களும் அவை பாட்டியின் பாடல் வரிகளும் பாடல் வரிகளும் திருக்குறளின் மேன்மையும் உன்னதமான உயிரை சிந்தனையும் தற்போது இருக்கும் மாணவர்களுக்கு இல்லாததனால் அவர்கள் மனிதர்களாக இல்லை, மாணவர்களாக இல்லை, உடலால் மனிதர்களாக இருக்கிறார், மனதால் மாக்களாக இருக்கிறார்கள். அதனால் அறம் தலைத்தோடு சற்று கடினமாக உள்ளது. அந்த மாற்றம் கல்வியால் மட்டுமே தான் தர முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த மாணவர்கள் எல்லாம் சிதைந்து போனதுக்கு மிக முக்கிய காரணமான நானும் உட்பட, நான் சமூகத்தை மாற்றம் குறை சொல்லவில்லை, இந்த சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு தவறுக்கும் இந்த சமூகமே பொறுப்பு. எந்த ஒரு மனிதனும் இதை தட்டி கழிக்கவே முடியாது. தானும் அதற்கு பொறுப்பு என்று உணரும் போதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் எல்லாமே இந்த பாடங்கள் தாங்க. இதுல 5 ஒழுக்க பண்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அவசியம். அளவான உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 ஒழுக்கத்தையும் வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அழகா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய இந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்குள் போக வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டிய சிந்தனைகள் 6 சீரமைப்பு. இதில் முதல் பேராசை,
அது விட்டொழிக்க வேண்டும். இரண்டாவது வருகிறது. இதை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விடயங்கள் தான். நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடையை அணியணும் அப்படின்னா முதல் பனியனை போட்டுட்டு அப்புறம் அதுக்கு ஆனா அதே ஆடையை நம்ம கழட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷர்ட்டை கழட்டிட்டு பனியனை கழட்டுவோம். இதே தாங்க ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறலாது தடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் ரொம்ப ஆழ்ந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயங்கள் 2. அதில் ஒன்று பாத்தீங்கன்னா நான் என்ற தன்முனைப்பு, என்னால் தான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற தன்முனைப்பு. இரண்டாவது எனது என்கின்ற பொருள் பற்று. இந்த 2ம் தாய் தந்தையாக இருக்கிறது. நான் எனது, நான் தந்தை இந்த 2ம் பெற்றோர்களாக இருப்பதால் இவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 6 அருகுண சிமைப்பு பிறக்கக்கூடிய 6 பிள்ளைகள் யாருன்னா பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 விஷயங்களும் ஒரு மனிதனுக்குள்ள இன்னைக்கு பெரும்பான்மையா மேனோங்கி இருக்கு. பேராசை, எதனால நமக்கு பேராசை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு உண்டான உயரம் தனக்கு தெரியாமல் பிறரோடு போட்டி போட்டு அவருக்கு இருப்பது போல் எனக்கும் வேண்டும் என்று தன்னிலை உணராமல் வரக்கூடிய பேராசை வருகிறது. அப்போ ஒரு மனிதர் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாரு, ஒரு மனிதர் ஆசையை துன்பத்துக்கு அழிவுன்னு சொல்றாரு, ஒரு மனிதர் ஆசையை சீரமைத்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க. ஆசையை தான் சீரமைக்க முடியும் நிச்சயமா. இன்னைக்கு ஆசை இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது, அத்தனைக்கும் ஆசைப்படவும் முடியாது. ஆனால் ஆசையை சீரமைத்துக் கொள்ள முடியும். அப்போ பிற மனிதரோடு போட்டி போடாமல் என் உயரம் எவ்வளவு, எனக்கானது எவ்வளவு, என் வினைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்று பிறரை பார்த்து பேராசைப்படாமல் எனது ஆசையை நான் கொள்ள வேண்டும். இரண்டாவது சினம். நம்ம ஏதாவது செயல் செய்யும் போது அதுக்கு ஒரு தடை வந்ததுன்னா நிச்சயமா அதுல சினம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத இருக்கும். அந்த சினம் வரும்போது நமக்கு ஒரு பொருள் மீது கடும் பற்று வருகிறது. இன்னைக்கு பொருள் பற்று மிகுந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வீட்டுல மனிதர்கள் இருப்பதை விட பொருட்கள் தான் தேங்கி இருக்கிறது. அந்த பொருட்கள் மீதான கடும் பற்று விளைகிறது. அந்த கடும் பற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நீட்சியா குழந்தைகளாக முறையற்ற பால் கவர்ச்சி. இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய அத்தனை பெண்கள் சம்பந்தமான சீர்கேட்டுகளுக்கும் முறையற்ற பால் கவர்ச்சி, காமத்தை பத்தின சரியான கருத்து இல்லாததால் முன்னொரு சமூகத்தில் இது தடைப்பட்டதால் இன்னைக்கு இத்தனை சமூக குற்றங்களும் நடக்குது. அதே போல உயர்வு தாழ்வு மனப்பான்மை. ஒரு மனிதன் தான் பிறந்த சாதியை நினைத்து உயர்வாக எண்ணும் பொழுது அந்த மனிதன் அந்த சாதியை தாண்டி அடுத்தபடி நகர்வதில்லை. அந்த சாதியோடு அவன் நின்று விடுகிறான். அவன் இறைவழிக்கோ கடவுள் தன்மைக்கோ போகும் வாய்ப்பை நன்கு கவனித்து பார்த்தால் இறைவன் ஆதி காலத்தில் நாம் சொல்லக்கூடிய இயற்கை இறைவனாக நம்ம வழிபடுகிறோம். அப்போது இறைநிலையில் அனைத்தும் சமம் தான். அதைத்தான் சமாதி என்று சொல்கிறார்கள். மனிதன் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வரும்போது தன்னிலையால் தான் பிறந்த சாதியை உயர்வாக எண்ணும் பொழுது அந்த எண்ணமே அவர்களுக்கு ஆன்மீக பாதையோ அறம் சார்ந்த பாதையோ செல்லாமல் அத்தோடு அவர்களை நிலைநிறுத்தி விடுகிறது. ஒவ்வொரு மனிதனும் உள்வாங்க வேண்டும். இறுதியாக வஞ்சம். இந்த மனிதன் இடத்திடம் இருக்கும் வஞ்சம். சினம் சிறிது சிறிதாக வளர்ந்து கடைசி குழந்தையாக வஞ்சமாக பிறக்கிறது. அந்த வஞ்சம் மிகவும் கொடுமையானது. நாள் பார்த்து நேரம் பார்த்து வஞ்சம் தீர்க்க காத்திருக்கும் மனிதர்கள் இன்னைக்கு அறமற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். மனித இனம் அறத்தால் தழைக்க வேண்டும் என்றால் விட்டொழிக்க வேண்டிய இந்த 6 குணங்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை எதனால் வரும்? பிறந்த சாதியினால் எண்ணி வரும். என்னிடம் அதிகமாக செல்வம் இருந்தால் வரும். என்னிடம் அதிகமாக கல்வி செருக்கு இருந்தால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வரும். அனைவரும் சமம், அனைத்து உயிர்களுக்கும் இந்த பூமியில் வாழ தகுதி இருக்கிறது என்று மனிதன் மேன்மையுறும் போது இந்த பூமியில் அறம் தலை தோங்கும். பணம் தான் வாழ்க்கை என்றால் பட்டினத்தார் வைத்ததை விடவா நாம் வைத்திருக்க போகிறோம்? சோழ பேரரசுக்கு கடன் கொடுக்கக்கூடிய செல்வம் வைத்திருந்தார் பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவெளிக்கை என்ற ஒற்றை வரி தந்த நானும் அத்தனை செல்வங்களையும் வீதியில் விட்டேறி என்று சொல்லிவிட்டு இறைநிலை நோக்கி தவம் செய்தார். அவரை விடவா நாம் செல்வந்தராக என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் காதற்ற ஊசியும் வாது காணும் கடைவெளிக்கை. நாம் இறுதி நாட்கள் பயணத்தில் செல்லும் போது ஒரு காதற்ற ஊசியும் நம்மோடு வருவதில்லை. அதை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தில் தேவைகளை அதிகரித்து கொண்டு வாழ்வது அறம் அல்ல, தேவைகளை குறைத்து கொண்டே வாழ்வது அறம். தனக்கென வாழ்வது மிருக வாழ்க்கை, பிறர்க்காக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. அறம் தலை தோங்க வெளிநிலை தேடலை சிறிது காலம் மறந்துவிட்டு உள்நிலை தேடலை வைத்து அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி அனைத்து உயிர்களுக்கும் உதவி செய்து
இந்த பூமி இன்புற்று அனைத்து மனிதர்களும் அறவழியில் வாழ வேண்டும் என்று ஓர் அற்புதமான உள்நிலை அறப்போர் நடத்துவோம். இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் எனது அன்பிற்குரிய நண்பர் மறுமலர்ச்சி பாலகுருசி அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானண்ணா வாங்க. ஞானம்ண்ணா கேக்குதுங்களா? பேசுங்கண்ணா. அருமையான பதிவு. அடுக்கடுக்காக மனித வாழ்க்கை பற்றி, மனிதன் எப்படி வாழ வேண்டும், அறம் சார்ந்த பேச்சுக்கள், மொழி பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் இயற்கை சூழல்கள் பற்றியும் உறவினர்கள் பெருமை, கல்விக்குள் சென்று படிப்பை பற்றி சிந்திக்க வைத்து விட்டார். கல்லூரியில் பயின்றது போல இருந்தது. ஒரு மனிதன் அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள், மனவேதனைகள் இருந்தாலும், வாரங்கள் இருந்தாலும், தோழர் விஜய்பாபு அவர்களிடம் சிறிது நேரம் பேசினால் எல்லாமே சரியாகிவிடும் போன்ற ஒரு அருமையான பேச்சு, சிறப்பான பேச்சு, அறிவு சார்ந்த பேச்சு. எங்களுடைய உயிஸ் வைகோவில் இன்று அவர் கலந்து கொண்டு இந்த செய்திகளை, பதிவுகளை செய்ததற்கு அவருக்கு மீண்டுமாக உயிஸ் வைகோவின் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் வாழ்த்துறையாகவும் கருத்துரையாகவும் வழங்கும்படி நம்பிக்கைய தாரை செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதை தொடர்ந்து மறுமலர்ச்சி பாலகுருசாமி அண்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அழைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஹூயிஸ் வைகோ இணையவழி காணொலியிலேயே மிக வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமான நேரம். இந்த 1 மணி நேரம் நாம் நம்மை பற்றி சிந்திப்பதற்கும், இளமை நோன்பில் நாம் எப்படி இருந்தோம், இல்லற வாழ்க்கையில எப்படி இருந்தோம், அது இரண்டையும் கடந்த வாழ்க்கையில் அகத்தாய்வு, அகத்தவம் செய்திருக்கிறோமா, எப்படி வாழ்வது, தன்னைத்தானே சிந்திக்கிற பொழுது இந்த 4 நிலைகளிலும் நாம் கடந்து வருகிற பொழுது அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்கிற சிந்தனைகளை மிக அடுக்கடுக்காக, மிக அழகாக, இயல்பாக இலக்கியங்களின் துணை கொண்டு மிக அற்புதமாக அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். சிந்தனையை தூண்டி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் இன்னும் உள்சென்று அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிற ஒரு அற்புதமான பேச்சு அன்பு சகோதரர் விஜய்பாபு அவர்கள் இன்று ஹூயிஸ் வைகோ அரங்கத்திற்கு வந்து இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு இரண்டு நிலைகளில் நான் தெளிவு பெறுவதற்காக ஒரு 2 கேள்விகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், 2 செய்திகளில் நான் தெளிவுற வேண்டும் என்பதற்காக. அறம், மனிதநேயம், மாண்பு, இது 3க்குமான தொடர்பும் இந்த 3க்குமான வேறுபாடுகளும் என்ன? தோழர் விஜய்பாபு, உங்களுக்கானது. ஓகே, மிக்க மகிழ்ச்சி ஐயா. கேள்வியை மறுமுறை சொல்ல முடியும்? அந்த 3 நிலைகள் சொன்னீங்க. ஒன்று அறம் சார்ந்த வாழ்வு, அறம், மனிதநேயம், மாண்பு. இது 3க்குமான ஒன்றுக்கொன்றுக்கான தொடர்பு இருக்கிறதா, இல்லை இந்த 3ம் தனித்தனியாக சிந்தித்து செயல்படக்கூடியதா? மிக்க நன்றி ஐயா. ஒரு மரத்தை உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டால், மனதில் அனைத்தும் மரம் என்று வள்ளுவர் கூறுகிறார். மனதில் குற்றம் நீங்கி அனைத்து உயிர்களும் அந்தனர் செந்தன்மை பூண்டுள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தனர் என்ற வார்த்தை இன்னைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. யார் அந்தனர் என்றார்? மனநிலையில் தூய்மையுடன் அறவழியில் அந்தத்தை அளவுவர்கள் தான் அந்தனர். அப்படி இருக்கும் பட்சத்தில்
வாழ்க்கையில் ஒரு மனிதன் பயணிக்கும் போது வேருக்கு நீர் பாய்ச்சினால் நிச்சயமாக பூமிக்கு மேல் இருக்கும் தண்டு அற்புதமாக வளரும். தண்டு வளர்ந்து கிளைகள் பரப்பி அது பூ பூத்து காயாக கனியாக மலரும். நீங்கள் கூறியது போல் அந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. மனித மாண்பும் மனித நேயமும் அறத்தோடும் நிச்சயம் தொடர்பு. அறவழியில் பயணம் செய்பவர்களுக்கு மனித மாண்பும் அந்த தன்மையும் இயல்பாகவே வரும் என்பது எனது ஆழமான நம்பிக்கை ஐயா. எப்படி ஒரு மரத்துக்கு நீர் பாய்ச்சினால் மற்ற பலன்கள் இயல்பாகவே கிடைப்பது போல அறவழியில் வாழும் மனிதனிடம் உண்மையும் சத்தியமும் இருக்கும், மனித மாண்பும் இருக்கும், நேசிக்கும் பண்பும் இருக்கும். நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், இதை நான் அடிக்கடி கேட்டு இருக்கிற வரிகள். அந்த நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், நாதன் என்பது எதை குறிக்கிறது? ஓகே, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பார்க்கலாங்க ஐயா. இந்த பிரபஞ்சம் சுத்த உருவானதாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க. சுத்தவெளி தத்துவத்தில் அணுக்கள் கூடி சூழ்ந்தழுத்தும் இயல்பினால் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து அணுக்கள் சிதறையும் கூடியும் இந்த அணு உருவானதாக இன்னைக்கு அறிவியல் அறிஞர்களும் காட்ஸ் பார்ட்டிகள் அப்படிங்கிறத ஆய்வுக்குட்படுத்தி அவங்க சோதனை செஞ்சு பார்த்திருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இறைத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இறைத்துகள்னால வந்த இந்த பூமியானது படிப்படியாக தன்மாற்றம் அடைந்து பஞ்சபூதங்களாகவும், பஞ்சபூத தன்மையிலிருந்து நீரிலிருந்து வெளிப்பட்டு ஓர் செல் அமீபாவாகவும், ஓர் செல் ஈருவராகவும், மூன்று உயிராயும், நான்காகவும், ஐந்தாகவும், ஆறாகவும், இறுதியாக மனித உருவமாக இந்த பிரபஞ்ச வளர்ச்சி நிலை பெற்றது. ஆதியில் இருந்த அணுக்களின் கூட்டமைப்பை தான் இப்போது இருக்கும் மனித உருவிலும் அணுக்களின் கூட்டமைப்பு உள் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம் ஆனந்த தாண்டவம் நடராஜர் பெருமான் ஆடுகிறார் என்று சொல்வார்கள். ஆனந்த தாண்டவம் என்று கூறுவார்கள். அணுக்கள் தான் கூடி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதியில் தோன்ற அதே அணுக்கள் தான் நம்முள்ளும் இருக்கிறது. பாரதி கூட அவரோட பாடல்கள் நிறைய சொல்லுவாங்க. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று கேட்பார். எல்லாம் பார்ப்பதும் நிற்பதும் நடப்பதும் எல்லாமே அணுக்களின் கூட்டமைப்பு தான். நம் தோற்றத்தில் அது அருவியாக தெரிகிறது, மலையாக தெரிகிறது, மனிதனாக தெரிகிறான். அப்பொழுது நட்டகலும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் என்பது, நாதன் என்று சொல்வது எங்கு எந்த ஒரு உருவ வழிபாட்டை கூறவில்லை. உள் நடனமாடும் அந்த அணுக்களின் தாண்டவத்தை உணர்ந்து விட்டால் அந்த ரகசியமே பரம ரகசியமாக இருக்கிறது என்பதற்காக நாதன் உள்ளிருக்கையில் என்று பதிவு பண்ணுகிறார். நன்றி நன்றி நன்றி. நான் இதை ஏற்கனவே ஒரு முறை இந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது, இந்த ஆசீவக மதத்தினுடைய மதம் இல்லை, ஒரு வாழ்வியல் நெறி, மூவாற்றல் கோட்பாடும் அந்த 5 நிலை பண்புகள் குறித்தும் அதிகமாக பேசியிருக்கிறது. அந்த நாதன் என்று சொல் அந்த அணுக்களின் பட்டியலில் உள்வரும் என்கிற ஒரு சின்ன சந்தேகத்தில் தான் இந்த கேள்வியை உங்களிடம் வைத்தேன். மிக தெளிவாக அதை தெளிவுபடுத்தமைக்கு நன்றி. மிக அற்புதமாக இந்த தலைப்பினை கையாண்டிருக்கிறேன். அறப்போர் என்று சொல்லுகிற பொழுது இந்த தலைப்பை ஒட்டி என்ன பேசலாம் என்று நானும் ஒரு பேச்சாளன் என்கிற முறையில் நிறைய செய்திகளை நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். நான் சிந்தித்த செய்திகளை தாண்டி வேறு ஒரு தளத்திலிருந்து மிக அற்புதமாக இதை கையாண்டு இருக்கிறீர்கள். அந்த ஏற்கனவே நீங்கள் கூறியிருந்த இளமை நோன்பு, இல்லறம், மகத்தாய்வு, முழுமை பேறு, இந்த 4 நிலைகளையும் தாண்டி ஒரு 2 செய்திகளை விரிவாக நீங்கள் குறிப்பிட்டது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஒன்று, இந்த 5 ஒழுக்க பண்பாடும் 6 பண்புகள் குறித்தும் ஒவ்வொன்று குறித்தும் நீங்கள் விளக்கி பேசியது என்பதும், பண்டை காலங்களிலே நாம் திண்ணை பேச்சு என்பதும் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து நாம் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டது என்பதும் நிகழ்ந்தது. இன்றைக்கு இந்த கோவையிலே சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒன்றை நீங்கள் எடுத்தாக்கம் செய்கிற பொழுது சமூக காரணம் என்கிற ஒரு செய்தியையும் அந்த செய்தியினுடைய நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தது மிகச்சிறப்பு. வாழ்க்கை முறையும் அந்த வாழ்க்கை கல்வி குறித்தும் நீங்கள் பேசுகிற பொழுது ஆங்கிலேயர் காலத்திலே வந்த வாழ்க்கை கல்வி முறையில் மாற்றம் வேண்டும் என்கிற இப்பொழுது இருக்கிற அந்த சிந்தனை வேறு வடிவத்தில் இப்பொழுது இருக்கிற அரசியலும் ஆட்சியாளர்களும் அதை கையாளுகிறார்கள் என்பதுதான் இப்பொழுதும் அந்த மாற்றத்தை நோக்கி நாம் உடனடியாக பயணிக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கில கல்வியையும் அந்த ஆங்கில கல்வியை ஆங்கிலத்தை
அவர்கள் கொண்டு வருவதற்கும் நம்மை அடிமைப்படுத்துவதற்கும் ஒரு மெக்கலே என்கிற ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே அவர்களை நாம் வெற்றி கொள்ள முடியும். தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒரு கலாச்சாரம், பண்பாடு, மொழி மேல் இருக்கிற அந்த பற்று என்பது அவர்களை விட்டு விலகி நின்றால் மட்டும்தான் நாம் அவர்களை வெற்றி கொள்ள முடியும் என்று மெக்கலே அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த மெக்கலே என்கிற கல்வி திட்டம் அதில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது ஆங்கிலேயர்கள் வழி கல்வி என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கல்வி முறை மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், ஒற்றை புள்ளியில் நம்மை அடிமைப்படுத்தியவர்களிடம் இருந்து நம்மை விலக்கி வைத்து ஓரளவேனும் நாம் கல்வி கற்பதற்கான ஒரு வழியை கொண்டு வந்தது என்பதும் அதில் மாற்றம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதையும் நான் உங்களோடு உடன்படுகிறேன். அதே சூழ்நிலையில் எந்த மாதிரியான மாற்றம் அடுத்த முறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச வருகிற பொழுது இதை குறித்தான ஒரு செய்திகளையும் நீங்கள் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியிலே விரைவாக தர வேண்டும் என்கிற ஆவலோடு இந்த செய்தியையும் வைக்கிறேன். மெக்கலே கல்வி திட்டத்தில் இருக்கிற குறைபாடுகள் நமக்கு தெரியும். நம்மை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு செய்திகளை கொண்டு வந்தது. ஆனால் நான் அடிமை விலங்கை உடைத்து நம்மை கல்வி கற்க வைத்ததும் அந்த மெக்கலே கொண்டு வந்த கல்வி திட்டம் தான். குலக்கல்வி முறையில் இருந்து ஒரு கல்வி முறைக்கும் எல்லோருக்குமான கல்வி என்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து இன்றைக்கு குறிப்பாக நமது தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் சிறப்புற இருப்பதற்கும் அது ஒரு காரணம். ஆனால் அதில் மாற்றங்கள் தேவை என்பதை நான் நிச்சயமாக உங்கள் கருத்தோடு 100% ஒத்துக்கொள்கிற நிலையில் கூட, ஆனால் இன்று எந்த மாதிரியான அந்த கல்வியிலே மாற்றங்கள் தேவை என்பதிலே அரசியல் இயக்கங்கள் இன்றும் அந்த மத கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த மாற்றங்களை கொண்டு வந்து அந்த கல்வி முறைகள் திணிப்பதற்கான ஒரு நிலை எடுப்பது என்பதையும் நாம் அடுத்த நிகழ்ச்சிகளிலே விவாதிக்க வேண்டும். காரணம், ஒரு அரசியலுக்குள்ளே செல்லக்கூடாது என்று சொன்னாலும் ஒரு தலைமை அமைச்சராக இருப்பவர் விநாயகருக்கு துதிக்கையை வைத்தது அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த ஒரு பண்பாட்டோடு இந்து மதம் வளர்ந்தது என்கிற ஒரு விஞ்ஞானிகள் மாநாட்டில் ஒரு தலைமை அமைச்சர் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கொண்டு வருகிற கல்வி திட்டம் மீண்டும் அந்த மெக்கலேக்கு முன்பாக இருக்கிற அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுமோ என்கிற ஐயத்தில் இந்த மெக்கலே கல்வி திட்டமாவது தொடரட்டும், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இது குறித்தான விரிவான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இந்த புகைஸ் வைகோ இணைய வழி காணொலியில் ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் அண்ணாச்சி நடேசன் அவர்களும் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள் அவினாசி பெருமாள் உங்களோடு உரையாற்றி இன்னும் அடுத்த மாதங்கள் அதுக்கான ஒரு காலச்சூழல் வருகிற போது இது குறித்தான ஒரு விரிவான விவாதத்தையும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக கூட வைக்க வேண்டும் என்கிற இன்றைய உங்களுடைய பேச்சினுடைய சாராம்சத்தில் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் கடவுள் கடந்து செல், உன்னுள் இருப்பதை நீ அறிந்து கொள், ஒழுக்கத்தோடும் 5 பண்பாடுகளோடும் 6 பண்பாடுகளோடும் இந்த அறம் சார்ந்த அந்த 4 நிலைகளில் இருந்து இளமை நோன்பு, இல்லறம், அகத்தாய்வு, மொழிமைப்பேரை கடந்து வாழ்கிற வாழ்க்கை முறைதான் நமக்கு மாண்பை தரும், நமக்கு நல்லொழுக்கத்தை தரும். நமக்கு மட்டுமில்லை, இங்க ஜப்பானை குறிப்பிட்டு சொன்னீங்க, நமக்கு மட்டுமில்லை நம்மை சார்ந்தவர்களும் அந்த நிலையில் நம்மை போன்று வர வேண்டும். அவருக்கு பசிக்கிற பொழுது நமக்கும் பசிக்கும், நமக்கு பசிக்கிற பொழுது அவருக்கும் பசிக்கும் என்கிற ஒரு பண்பும் ஒரு மனிதனையும் ஒரு மாண்பும் அறம் சார்ந்த வாழ்க்கையும் இந்த தமிழ் சமூகம் வாழ்வதற்கான நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். ஊயிஸ் வைகோ இணையவழி காணொலியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொடுப்பதற்காக அண்ணன் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதை தொடர்ந்து நன்றி உரைக்கு அன்பு தம்பி அவினாசி பெருமாள் அவர்களும் தயாராக இருப்பார். வாங்க பாலகுருசாமி. குயிஸ் வைகோ நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருந்தாலும் அறம் போர் என்ற தலைப்பில் வாழ்க்கை வரலாறை எடுத்து கூறியதை நம்ம நடேசன் அவர்கள் நிறைய குறிப்பெடுத்து வாழ்த்து கூற ஆசையே இருப்பார் என்று அவரை வாழ்த்த வரவேற்கிறேன். பேசுங்க. இல்ல ஆளுக்கு கம்மிதான், நீங்க பேசுங்க. அவங்கள அப்படி அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கணும் நடராஜன். பேசுங்க. ஒரு தென்றலாக இந்த இரவையும்
இனிய இரவாக மாற்றிவிட்டார் அண்ணன் விஜயபாபு அவர்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை தென்றலாக பேசிய பிறகு அதை பற்றிய ஒரு ஆய்வாக அண்ணன் காரையார் அவர்கள் அழகாக அதை ஒட்டி ஒரு புயலையே எழுப்பிய பிறகு இந்த தூறல் என்ன சொல்ல போகிறது என்கிற நிலையில் அறமற்ற செயலால் யார் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐந்தறிவு அதனுடைய இயல்பிலேயே இருக்கிறது. ஆனால் ஆறறிவுதான் அங்கும் இங்கும் அலைகிறது என்கின்ற செய்தியையும் கருத்துக்களை உண்மையோடும் இலக்கியத்தையும் எடுத்துக்கொண்டு செய்திகளை மாறுபட்ட கோணங்களில் நமக்குள் விதைத்திருக்கிறார். தன்னுடைய மாணவர்களிடம் தான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். இந்த ஹூ இஸ் வைகோவின் பயணத்தில் இது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக நாம் காண்கிறோம். அறப்போர் என்பதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வெளியுலகை தேடாமல் நம்முள் நாம் அறம் சார்ந்து நடக்கிறோமா என்கின்ற கேள்வியை எழுப்பி அறத்திற்கான செயல்பாடுகள் நம்மிலிருந்து தொடங்கட்டும் என்கின்ற ஒரு செய்தியை அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அண்ணன் விஜயபாபு அவர்கள். அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் தாங்கள் கலந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அருப்புக்கோட்டை ராஜகோபால் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். ராஜகோபால், அன்மியூட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அறம் என்ற வழியில் நடந்து கொண்டிருக்கிறது, அறம் தவறி வழி நடக்காது என்று வாழ்த்து கூற வெள்ளக்கணர் காளிச்சாமி அவர்களை அழைக்கிறேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கௌசிகா நீர்க்கரங்களுடைய தென்றல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அருமையான ஒரு உரையினை வழங்கி இருக்கிறார்கள். இயற்கை வளங்கள், நீர்நிலைகள், நீர்வழி பாதைகள், வனங்கள், வன உயிரினங்கள், வன விலங்குகள் இவைகளுக்கு ஒரு அரணாக இந்த பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கௌசிகா நீர்க்கரங்களுடைய மரியாதைக்குரிய விஜயபாபு அவர்கள் ஹூ இஸ் வைகோ என்கின்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அற்புதமான ஒரு உரையினை இன்று ஆற்றி இருக்கிறார்கள். மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் இயற்கைக்காகவும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர். அவருடைய இந்த இயக்கத்திலே தான் இது போன்ற ஆர்வலர்கள் களமாட முடியும். அந்த களமாட முடிகிற அந்த களத்திலே கலந்து கொண்ட அண்ணன் விஜயபாபு அவர்களுக்கு நாங்கள் உள்ளபூர்வமான ஒரு நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய அமைப்பு, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இளைஞர் குழுக்களை மாவட்டம் தோறும், ஒன்றியம் தோறும், கிராமம் தோறும், வட்டாரம் தோறும் உருவாக்கி இருக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற விஜயபாபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த ஹூ இஸ் வைகோ அந்த அமைப்பு அற்புதமான ஒரு பேச்சுக்களை, சமுதாயம் நலன் சார்ந்த இது போன்ற உரைகளை வழங்கி வருவது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க. அடுத்ததாக முகமது ஹரீஸ் இருக்கிறீங்களா? சார் இருக்கு சார். வணக்கம் சார். வாழ்த்து கொடுங்க விஜய் பாபுக்கு. சார் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க.
இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா சாயந்தரமா எல்லாரும் தங்களுடைய தன்னிலையை மறந்து ஊரை சுத்தணும், அப்படி சுத்தணும், இப்படி சுத்தணும்னு இருப்பாங்க. இந்த டைம்ல இப்படி ஒரு அருமையான பேச்சு கொடுத்து இந்த பேச்சு கேட்டு இன்னும் நம்ம எப்படி வாழணும், எப்படி அறத்தோட வாழணும்னு அருமையான ஒரு பேச்சு கொடுத்துருக்கிறாரு. இது கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை நான் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன். அவருக்கு நான் என்னோட நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனா காரை செல்வராஜ் அண்ணா நன்றி வரைக்கும் போய் சொல்லிடுறாங்களா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. இந்த மாதிரி காட்டுறாங்கப்பா, பார்த்து டிக்கெட் இருக்கா என்னன்னு செக் பண்ணி நீங்களே கூப்பிட்டுருங்க. அவனாஸ் பெருமாள் கூட அழைக்கிறோம். அவனாஸ் பெருமாள். நன்றிண்ணா. குயிஸ் வைகோ இணையவழி காணொலி நிறுவனர் ஜிஆர்பி ஞானம் அவர்களுக்கும் நமது இயக்கத்தின் கருத்துக்களை ஊடகங்களில் வாயிலாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய அண்ணன் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இலக்கிய அணி செயலாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களுக்கும், வடசென்னை மாவட்ட செயலாளர் கு ஜீவன் அவர்களுக்கும், நமது அமைப்பு செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் DC ராஜேந்திரன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இருப்புலி நடேசன் அவர்களுக்கும், துணை ஒருங்கிணைப்பாளர் மறுமலர்ச்சி பாலசுவாமி அண்ணன் அவர்களுக்கும், நம்மளுக்கு ஆலோசனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கவிஞர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், அக்கா ராணி செல்வின் அவர்களுக்கும், நம்மளுக்கு தொழில்நுட்ப உதவி குறித்து புரியும் ERP ராஜர் அவர்களுக்கும், விக்னேஷ் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். அடுத்ததாக நமது இன்றைக்கு நம்மளையெல்லாம் ஒரு நல்வழிக்கு ஒரு நல்ல செய்திகளை நமக்கு அறிவிச்சிருந்த அறப்போர் என்ற தலைப்பில் நன்றிதல் துணையாசிரியர் கௌசிகா நீர்க்கரங்கள் சமூகப்பணி பொறுப்பாளர் கோவை சூரியன் பண்பலையில் இனிய இரவு நிகழ்வில் தன் குரலால் பலரின் கவனத்தை ஈர்த்த தன்னம்பிக்கை பேச்சாளர் பலரை உயர்த்தி இருக்கின்ற விஜயபாபு அவர்களுக்கும் எங்களது குயிஸ் வைகோ இணையவழி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட அவர்களோட வாழ்த்துக்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, அண்ணன் இன்னைக்கு பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தலைப்புல பேசியிருக்காரு. அறம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்னமோ நினைச்சு வந்தோம். அண்ணன் பேசின பேச்சை கேட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் அப்படியே வரிசையா கொண்டு போனாரு. அதுல அந்த அறமில்லாத பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்று வேதனைப்பட்டாங்க. அது உண்மைதான். இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான் இன்னைக்கு இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம பிள்ளைய வந்து காசை கொடுத்தாச்சு ஒரு வேலைக்கு அனுப்பிடுறோம். அதே மாதிரி நம்ம மருமக வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு அரசியல்காரங்களே எல்லாருமே எப்படியாச்சும் இந்த 5 வருஷத்துல என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும். இப்படித்தான் ஒரு அறம் சார்ந்து அது எப்படின்னா லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி தான் போய் அடுத்த இடத்துல வேலைக்கு போறாங்க. உழைப்புக்கு தக்கனவும் அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் அந்த விஷயங்களை அழகா சொன்னார் முதலெடுத்தவன. அது மாதிரி சில மனிதர்கள் வருவார்கள், போவார்கள், சாவார்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனா அறம் சார்ந்து வாழ்ந்த மனிதர்கள் மட்டும்தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மட்டும்தான் போய் நம்ம பேசுறோம். மற்ற மனிதர்கள் எல்லாம் அப்படியே வருவாங்க, போவாங்க. நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல வருவாங்க, ஷார்ட் பீரியட்ல போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் தான் அறம் சார்ந்து யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறாங்க. அந்த கருத்தை வலியுறுத்தினாரு. அதை விட நம்ம பொருட்கள் வாங்குறோம் பாத்தீங்களா, எல்லாம் குப்பை தான். அவர் சொன்னாரு. அந்த விஷயங்கள்லாம் இன்னுமே இப்பதான் யோசிக்க தோணுது. அவர் பேசுறது பேச்சு இன்னும் திருப்பி 2 தடவை 3 தடவை கேட்டா அது நம்ம உள் வாங்கிடுவோம் கண்டிப்பா. ஆனா அந்த அளவுக்கு அந்த பேசுகளை நம்ம ஏன்னா நிறைய பொருள்களை தேவைப்படுற பொருளை வாங்காம விருப்பப்படுற பொருளை வாங்குறோம். தேவை வேற, விருப்பம் வேற. ஆனா நம்ம வாங்குற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருள் தான். தேவைக்கான பொருளை வாங்கவே கிடையாது. எது விருப்பப்பட்டாலும் சரி வாங்கிடுறோம். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் கடைக்கு போனோம்னா என்னென்ன எழுதிட்டு போவோம். 50 கடைக்கு 50 சீரகம் 50 மஞ்சள் எழுதிட்டு போவோம். இன்னைக்கு எல்லாம் போனோம்னா பாக்கெட்ல எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியாது, தூக்கி போட்டு அப்படியே வரோம். இன்னைக்கு அந்த மாதிரி தேவையில்லாத பொருள் நிறைய வாங்கி அது குப்பையாத்தான் ஜத்து வச்சிருக்கோம். அதை அண்ணன் அருமையா சொன்னாரு. அதை விட முத்தாய்ப்பா என்ன சொன்னாருன்னா, ஜப்பானை பத்தி சொல்லும் போதுதான் அங்க உள்ள சூழ்நிலையே வந்து அந்த மனிதர்கள் வந்து வாழ்வதற்கான ஒரு இன்னைக்கு இருக்குமோ நாளைக்கும் தெரியாது. ஆனா உழைச்சி கொண்டே இருக்காங்க. நேர்மை இருக்கு அவங்ககிட்ட. வந்து நம்ம கிரிக்கெட் பார்க்கறத விட அவங்க பார்த்தீங்க வரிசையில் நின்று சொன்னார் பார்த்தீங்களா, 1000 பேர் எப்படி வரிசையில் நிக்கிறாங்க. அதுலதான் அவங்க ஜாஸ்தப்பட்ட காட்டுறாங்க. அந்த விஷயங்களை சொல்லும் போது நல்லா இருந்தது. அதை விட என்ன முத்தாய்ப்பா என்ன சொன்னாருன்னா, அந்த மனிதர்கள் 60 வயசு மேல ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த நீர்க்கசிவு அந்த கசிவு வரும்போது அந்த அனுமதி நிலையத்துல நாங்க போய்க்கிறோம், நீங்க வாழ வேண்டிய ஆளுங்கன்னு சொல்லி போனாங்க பார்த்தீங்களா, அதுதான் தேசப்பற்று. இப்படி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போனாரு. இதை திருப்பி நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மணி நேரம் போனதும் தெரியல. நல்ல நம்ம போய் சேர்க்க இப்படி பேச்சாளர் கொண்டு வந்த அண்ணன் மறுமலர்ச்சி பாலசுமனுக்கு முதல் நன்றி தெரிவிக்கணும். இந்த மாதிரி பேச்சாளர்களை நம்ம அடிக்கடி நம்ம சந்திக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு வந்து எப்படி ஆகும்னா, நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். எப்படின்னா சுத்தமாயிரும். இதை பத்தி நினைக்காம நம்ம கருத்து நம்ம நல்லது செய்யணும்னு ஒரு உணர்வு கண்டிப்பா வந்துடும். இது பேச்சை கேட்டாலே வந்துருச்சு முக்காவாசி.
ஏதானதானே இருந்தோம் எல்லாருமே. ஆனா ஒரு சொல்ற விதங்கள் பார்க்கும்போது இப்படி எல்லாம் வாழலாம், நம்ம ஏன் செல்வத்தை சேர்த்து அதுக்கு முன்னாடி ஓடணும், ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமுதாயத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருந்தா தான் தனி மனிதன் ஒழுக்கம் தான். அவர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன், அவர் சொன்னாரு ஒரு தனி மனிதன் தான், தனி மனிதன் மட்டும் மாறினா கண்டிப்பா சமுதாயம் மாறும், ஒட்டுமொத்த சமுதாயம் உடனே மாறாது அப்படின்னு சொன்னாரு. அந்த பேச்சை கேட்டோம் எனக்கு சந்தோஷமாச்சு, இவர் நல்லா பேசுவாரு கண்டிப்பா அப்படின்னு. இந்த பேச்சு கேட்கறதுக்கு இன்னொரு முறை இதை நம்ம இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சப்ப ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமே வச்சு நம்ம இவரை வச்சு பேச வைக்கலாம். நன்றி. எனக்கு வாழ்த்துறை சொல்ல நன்றி சொல்ல அழைத்து சொன்ன புவிஸ் வைகோ நினைவுடைய எல்லா அனைவருக்கும் நன்றி. நன்றிண்ணா. நன்றி. நன்றிண்ணா. குயிஸ் வைகோன் சார்பாக அடியேனுடைய அழைப்பை ஏற்று ஒரு சிறப்பான உரை தந்த விஜயபாபு அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அறம் சார்ந்து வாழ்வதில் முன்னிலை இருப்பார்கள் என்பது போல எங்களுடைய பொதுச் செயலாளர் அறம் சார்ந்த வாழ்க்கையில் வரலாற்று இடம்பெறுவார் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்து அதற்கு நன்றி கூறி ஆனா யானண்ணா வாங்க, நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொடுங்க. அவரு நம்ம விஜயபாபு ஏதாவது கருத்து சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க. நல்லது ஒரு வாய்ப்பு. இறையருளுக்கு இந்த நேரத்துல நன்றி குறிக்கிறோங்க. நல்ல சிந்தனைகள் விதைக்கக்கூடிய ஒரு களம் இறையருள் அமைச்சு கொடுத்திருக்கு. அதே போல அந்த குயிஸ் வைகோ நிகழ்வுக்கும் அந்த அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றி. நிர்வாகிகளாக அனைவருக்கும், நான் உங்களை அனைவரையும் நண்பர்களாக நான் பார்க்கிறேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு உறவினர்களாக நான் உங்களை பார்க்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. இது போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய வாய்ப்புகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதா என்னோட வாழ்க்கை பயணமாவே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு உற்சாகமான நாள். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு இணைய வழியில் உள்ளிருக்கும் எண்ணங்களை நேர்த்தியோடு பகிர்ந்து கொள்ள ஒரு களம் அமைத்து கொடுத்த உங்கள் அத்துணை நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் நன்றிகளும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. குயிஸ் வைகோ இணையவழி காணொளி நிகழ்ச்சி அரசியலை மட்டுமே பேசிக்கொண்டிராமல் நீங்க சொன்ன மாதிரி அறம் சார்ந்து, இந்த சமூகம் சார்ந்து, இனம், மொழி, தமிழர் வரலாறு குறித்தான பல்வேறு தலைப்புகளிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். சிற்பக்கலைகள் குறித்தும் சிற்பக்கலை ஆய்வறிஞர்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. வரலாற்று நிகழ்வுகளாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நாங்கள் சமூகம் சார்ந்து பேசுகிற போது அதில் அரசியலை கலப்பதில்லை. இன்றைய உங்கள் நிகழ்ச்சியிலும் முடிந்தவரை அரசியல் கலப்பில்லாமல் உங்களுடைய பார்வைக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வாழ்த்துறையை எங்க தோழர்கள் வழங்கி இருக்கிறதை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியினுடைய அரசியல் கலக்க மாட்டோம். கடைசியா மறுமலர்ச்சி பாலகுருசாமி சொன்னது என்பது உங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் கொண்டிருக்கிற தலைவர் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறவர், அவரை பின்பற்றி நாங்கள் வாழ்கிற பொழுது இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிற செய்தி என்பதை பதிவு செய்திருக்கிறார். இன்றைய உங்கள் நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக, முதல் வெற்றியாக நான் கருதுவது என் அன்பு தம்பி அவினாசி பெருமாள் அவர்கள் தன்னுடைய உரையில் நிறைய குறிப்புகளை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் வைத்த கருத்திற்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி. நான் இத்தோடு இந்த என்னுடைய உரையை முடித்து அண்ணன் ஞானம் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியை நான் அண்ணன் ஞானம் வாங்க, நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொடுங்க. அனைவருக்கும் மீண்டுமாக குயிஸ் வைகோவின் சார்பில் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான பதிவுகளை தந்த தோழர் விஜயபாபு அவர்களுக்கு குயிஸ் வைகோவின் சார்பில் மீண்டும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு காலங்களில் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்கென்று ஒரு தனி நிகழ்ச்சியாக வைத்து, தனி தலைப்பாக வைத்து, வெள்ளிக்கிழமையில் நடந்தால் உலக நாடுகளில் வரும் தோழர்கள் கண்டுகளிப்பார்கள். அதை சிறப்பான முறையிலே அவர்களுக்கும் பயன்படும். ஆகவே அடுத்து வருகின்ற நேரங்களில் ஒரு வெள்ளிக்கிழமையில் அவருடைய பேச்சு ஒன்று வேறு தலைப்பில் குயிஸ் வைகோவின் குழுவினர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் குயிஸ் வைகோவின் சார்பில் நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி, நிறைவு செய்யலாம். மிக நன்றிங்க. நன்றி. காலையில் சந்திப்போம்.
காலை சந்திக்கலாங்கண்ணா. மிக நன்றி. நம்ம களப்பணி காலையில. ஆமா. அண்ணா நிறைவு செய்யுங்கண்ணே. ஹோஸ்ட் நீங்க தான். எண்டு கொடுங்க. இந்த ரெக்கார்டிங் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு எண்டு கொடுங்க. அவ்வளவுதான். ரெக்கார்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எண்டு கொடுங்க போதும். ஓகே.